பகவஜ்ர மாத்திரையை எடுத்துக்கொள்வது பற்றி அபிமன்யு தீவிரமாக இருந்தார். ஆனால் அருணகேசர் மறுத்தார். அவர் அவனை பார்த்து, அபிமன்யு, நீ இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. நீ பலம் பொருந்தியவன்தான். ரகபாசுவை நீ தோற்கடித்தாய்தான். எல்லாவற்றையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த தாக்குதலில் நீ உனது ஆன்மீக சக்தியை மட்டுமல்லாமல் உனது போர் சக்தி, பஞ்சபூத ஆற்றல் என அனைத்தையும் தீர்த்து விட்டாய். அதனால் உனக்கு கடுமையான உட்புற காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அவை இன்னும் ஆறவில்லை. இந்த நிலையில் நீ பகவஜ்ர மாத்திரையை எடுத்துக்கொண்டால் உன்னால் பகவஜ்ர நிலைக்கு முன்னேற முடியும். ஆனால் அதுவே உனது வரம்பாக மாறிவிடும். உன்னால் அதற்கு மேல் ஒருபோதும் வளர முடியாது என்றார். அதை கேட்ட பிறகுதான் அபிமன்யுவுக்கு அனைத்தும் புரிந்தது. தன்னை ஏன் அனைவரும் அவசர புத்திக்காரன் என்று கூறுகிறார்கள் என்று இப்போது அவனுக்கு புரிந்தது. அவன் அருணகேசரை பார்த்து, அருணகேசரே, இந்த உட்புற காயங்களை விரைவாக குணப்படுத்த வழியே இல்லையா என்று கேட்டான். அவன் எலும்புகள் முறியும் சத்தம் கேட்கும் அளவிற்கு தனது முஷ்டிகளை இறுக்கினான். அவனது ஆத்திரத்தைக் கண்ட அருணகேசர், நான் சொன்னதை மறந்து விடாதே. இந்த உலகில் குணப்படுத்த முடியாத காயம் என்று எதுவுமே இல்லை. ஆனால் நீ அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதுவரை நீ இரத்த மூடுபனி நுட்பத்தை பயன்படுத்தக்கூடாது. உனது தற்போதைய பலத்தைக் கொண்டே உன்னால் ஒரு யுகவஜ்ர வீரனுடன் போரிட முடியும். ஆனால் அந்த நுட்பத்தை நீ தொடர்ந்து பயன்படுத்தினால் காயங்கள் அதிகமாகி உனது சக்தி பாதைகள் செயலிழந்துவிடும் என்றார். இதைக் கேட்ட அபிமன்யுவின் முகத்தில் கவலை பரவியது. ஏனெனில் அந்த நுட்பம்தான் பல போர்களில் அவனுக்கு வெற்றியை தேடித் தந்தது. அப்போது அருணகேசர் ஒரு பழைய சிவப்பு நிறச் சுருளை வெளியே எடுத்து அவனிடம் கொடுத்தார். அவனை ஊக்கப்படுத்தும் விதமாக, அதற்கு பதிலாக நீ இந்த நுட்பத்தை பயன்படுத்தலாம். இது இரத்த மூடுபனி நுட்பத்தைப் போல உனது ஆற்றலை அதிகரிக்காது. ஆனால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உனது திறமைக்கும் ஆன்மீக வலிமைக்கும் இதை நீ விரைவில் கற்றுக்கொள்வாய் என்றார். அருணகேசரின் கையில் இருந்த அந்த பழைய சுருளை கண்டவுடன் அபிமன்யுவின் முகத்தில் இருந்த கவலை ஆச்சரியமாக மாறியது. அவன் மீண்டும் உற்சாக நிலைக்கு திரும்பினான். அருணகேசர் ஒரு காலத்தில் சிவவஜ்ர வீரராக இருந்தவர். அதனால் அவர் ஒரு நுட்பத்தை பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறுகிறார் என்றால் அது சாதாரணமானதாக இருக்காது என்பது அவனுக்கு தெரியும். முன்பு அபிமன்யு தன்னை தகுதியானவனாக நிரூபித்தால் மட்டுமே அவனுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி அளிப்பதாக அருணகேசர் கூறியிருந்தார். அது பகவஜ்ர நிலையை எட்டிய பின்னரே சாத்தியம். ஏனெனில் இப்போது அருணகேசரிடம் உடல் சார்ந்த நுட்பங்கள் ஏதும் இல்லை. அவரது அனைத்து ஞானமும் ஆன்மீக ஆற்றல் மூலமாகவே அபிமன்யுவுக்கு மாற்றப்படும். அத்தகைய நுட்பங்கள் மிகவும் அபாயகரமானவை. குறைந்த நிலையில் இருக்கும் ஒரு வீரன் அவற்றை புரிந்து கொள்ள முயல்வது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அது அவனது மூளையை குழப்பி அதை வெடிக்க செய்யும். அதனால் அருணகேசருடைய போதனையை பெறுவதற்கு அபிமன்யு வளர வேண்டும். பின்னர் அபிமன்யு ஆர்வத்துடன், அருணகேசரே, இது என்ன வகையான நுட்பம் என்று கேட்டார். அருணகேசர் கர்வத்துடன் புன்னகைத்து, அபிமன்யு, இந்த சுருளுக்குள் உண்மையில் என்ன இருக்கிறது என்று எனக்கே தெரியாது. ஆனால் இது இரத்த மூடுபனி நுட்பத்திற்கு நிகரான ஒன்று என்பதை என்னால் உணர முடிகிறது. இதை கற்றுக்கொள்வது எளிதல்ல. இது அங்குருதி குலத்தின் சிறப்பு வாய்ந்த நுட்பம். உனக்காக சுகந்தன் இதை என்னிடம் கொடுத்தான். இதை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தால் உனது ஆற்றலை 2 நிலைகள் வரை உன்னால் உயர்த்திக் கொள்ள முடியும் என்றார். சுகந்தனின் பெயரை கேட்டதும் அபிமன்யுவின் ஆச்சரியம் இன்னும் அதிகரித்தது. ஒரு காலத்தில் சுகந்தனை தோற்கடித்து அவனிடம் இருந்து அந்த நுட்பத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அபிமன்யு துடித்தான். ஆனால் துவாரககுல போருக்குப் பிறகு சுகந்தன் அவனை தனது நண்பனாக கருதத் தொடங்கியதால் அந்த ஆசையை அபிமன்யு கைவிட்டிருந்தான். ஆனால் விதி ஒரு நாள் அந்த நுட்பத்தையே தன்னிடம் கொண்டு வரும் என்று அவன் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. அபிமன்யுவின் முகத்தில் இருந்த திகைப்பைக் கண்டு அருணகேசர், இவ்வளவு ஆச்சரியப்பட தேவையில்லை. உனது உதவிக்கு கைமாறாக இந்த நுட்பத்தை உனக்கு தருமாறு சுகந்தனின் குலப்பெரியவர்களே என்னிடம் கேட்டுக்கொண்டனர். அவர்களின் வருங்கால தலைவரின் உயிரை நீ காப்பாற்றினாய். நான் முதலில் மறுத்தேன். இது குலத்தின் உறுப்பினர்களுக்கு சொந்தமானது என்று கூறினார். ஆனால் தலைவர் கடம்பநாதர் தங்கள் குலத்திற்காக
உயிரை பணயம் வைப்பவர் எவரும் உறுப்பினரை போன்றவர்தான் என்று தெளிவாக கூறிவிட்டார். எனவே நீ இதை புரிந்து கொள்ளும் வரை உன்னிடமே வைத்திருக்கலாம் என்றார். இதை கேட்ட அபிமன்யு புன்னகையுடன் அந்த சுருளை வாசிக்கத் தொடங்கினார். பண்டைய இரத்தக்கடல் நுட்பம், இரத்த மூடுபனி முத்திரை. இந்த நுட்பம் இரத்தத்துடன் இணைந்து உடலின் ஆற்றலை தற்காலிகமாக பல மடங்கு அதிகரிக்கிறது. ஒரு அமரோதய வீரன் தனது பலத்தை 3 நிலைகள் வரை அதிகரிக்க முடியும். தேவோதய வீரன் 2 நிலைகள் வரை அதிகரிக்க முடியும். ஆனால் இதற்கு ஒரு விளைவுண்டு. சிறிது நேரத்திற்கு பிறகு ஆற்றல் குறையத் தொடங்கும். சிவவஜ்ர நிலை இரத்தத்தை பயன்படுத்தி ராஜகேசவர் ஆகிய நான் இதை உருவாக்கினேன். இதை பயில்பவர் இதன் 10 பாகங்களை புரிந்து கொண்டால் சிவவஜ்ர நிலை வீரர்களே நடுங்கும் நிலையை அடைய முடியும் என்று வாசிக்க ஆரம்பித்தார். அபிமன்யு தொடர்ந்து வாசிக்கையில் அவனது மனதிற்குள் ஒரு சிவப்பு நிழல் உருவம் தோன்றியது. அதன் உடலிலிருந்து வரம்பற்ற ஆற்றல் பீரிட்டது. விசித்திரமாக அந்த நிழல் அவனை நேரடியாக உற்று பார்த்தது. திடீரென்று அது அவனை நோக்கி பாய்ந்தது. அதே சமயம் அவனது தலையில் ஒரு கூர்மையான அதிர்ச்சி ஏற்பட்டது. அபிமன்யுவின் முகம் சிவந்தது. அவனது உடலில் விசித்திரமான குறிகள் தோன்றி சிவப்பு புகையை வெளியிட்டன. அவனது மார்பில் ஒரு தங்க நிற ஒளி பரவியது. ஆனால் சில நொடிகளில் எதுவும் நடக்காது போல எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. அபிமன்யு கவலையுடன், அருணகேசரே, ஒரு நுட்பத்திற்குள் ஆன்மா ஏதாவது இருக்குமா என்று கேட்டார். அதைக் கேட்டு அருணகேசர், நுட்பத்திற்குள் ஆன்மாவா என்று வியப்படைந்தார். அபிமன்யு மேலும் பேசுவதற்கு முன் அருணகேசர் அவனை பார்த்து, ஒரு நுட்பத்திற்குள் ஆன்மா இருக்காது. ஆனால் சில வலிமை மிக்க படைப்பாளிகள் தங்களது உள்ளாற்றலின் ஒரு பகுதியை நுட்பங்களுக்குள் விட்டுச் செல்வார்கள். அது காலப்போக்கில் ஆன்மாவை போன்ற ஒரு வடிவத்தை பெறும் என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு, அப்படியானால் நான் இப்போது பார்த்தது அந்த படைப்பாளியின் உள்ளாற்றலின் ஒரு துளி. ஆனால் அது ஏன் என்னை தாக்கியது என்று கேட்டார். அருணகேசர் தனது தாடியை தடவிக்கொண்டே யோசித்தார். ஒரு நுட்பத்தை ஆழமாக புரிந்து கொள்ள தொடங்கும் போது மட்டுமே அது நடக்கும். அப்போது அந்த படைப்பாளியின் சாராம்சம் பயில்பவருக்கு கற்பிக்கத் தொடங்கும். ஒருவேளை அவர் உனக்கு கற்பிக்க நினைக்கலாம் என்று கூறினார். பின்னர் சிறிது நேர யோசனைக்குப் பிறகு அவர் கவலையுடன் அவனை பார்த்து, அபிமன்யு, இந்த நுட்பத்தை நீ மிகவும் கவனமாக படிக்க வேண்டும். பண்டைய காலங்களில் வலிமை மிக்கவர்கள் வருங்கால வீரர்களின் திறமையை சோதிக்க தங்களது ஆற்றலை நுட்பங்களுக்குள் விட்டுச் செல்வார்கள். இதை புரிந்து கொள்ள அவசரப்படாதே. சற்று ஓய்வெடு. பொறுமையாக இதை கற்றுக்கொள்ள முயற்சி செய் என்றார். ஆனால் அருணகேசரின் வார்த்தைகள் அபிமன்யுவிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவன் ஆவலுடன், இத்தனை நாட்கள் ஓய்வுதானே எடுத்துக்கொண்டிருந்தேன். இப்போது என் நண்பர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நான் நிறைவேற்ற வேண்டும். இன்றே நாம் மருத்துவ மையத்திற்கு கிளம்ப வேண்டும் என்றார். அப்படி கூறிவிட்டு அபிமன்யு உடனடியாக படுக்கையிலிருந்து எழுந்து மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த ஆடைகளை அணியத் தொடங்கினான். அவன் மீண்டும் வெள்ளை நிற உடையில் போர் வீரனாக மாறினான். அவன் அருணகேசரை பார்த்து, மருத்துவ மையம் இங்கிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அதற்கு அருணகேசர், நீ உணர்வு பெற்றதும் அங்கே செல்லத்தான் விரும்புவாய் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் ஏற்கனவே சுகந்தனை தயாராக இருக்கச் சொன்னேன். மருத்துவ மையம் செஞ்சிவப்பு மலைகளுக்கு அப்பால் மதனகிரி மலையில் அமைந்துள்ளது. உனது முழு வேகத்தை பயன்படுத்தினால் நீ சரியான நேரத்திற்கு அங்கே சென்றடையலாம் என்றார். அபிமன்யு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டார். அதே நேரத்தில் அருகில் இருந்த ஒரு விடுதியில் இளஞ்சிவப்பு ஆடையணிந்த ஒரு அழகான பெண் அமர்ந்திருந்தார். அவளது அழகான முகம், அழகான ஆடையும் வசீகரமான தோற்றமும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. விரைவில் 3 ஆண்கள் அவளது மேசைக்கு அருகில் வந்து அமர்ந்தன. ஆனால் அடுத்த கணமே அந்த பெண் ஆத்திரத்தில் தனது சக்தியை தூண்டினார். அந்த 3 அமரோதய வீரர்களும் சுவரில் தூக்கி எறியப்பட்டனர். அவர்களின் வாயிலிருந்து இரத்தம் கசிந்தது. அவர்கள் சுதாரிப்பதற்குள் அவளது கோபக்குரல் எதிரொலித்தது. நான் உங்களை கொல்வதற்கு முன் ஓடிவிடுங்கள் என்றார். அவளது உடலிலிருந்து கருப்பு நிற ஆற்றல் வெளியேறத் தொடங்கியது. அவளது பயங்கரமான சக்தியை உணர்ந்த அந்த 3 வீரர்களும் நடுங்கியபடி, தேவோதய வீரர் என்று முணுமுணுத்தனர். தயக்கமின்றி அவள் மீண்டும் தாக்கினாள். அவளது ஆற்றல் அவர்களின் மார்பில் தாக்கியதில்
அவர்கள் கற்களால் ஆன இருக்கைகளில் மோதி பின்னர் சரிந்து விழுந்தனர். விடுதி முழுவதும் வலியால் அலறல் சத்தம் கேட்டது. அவளது நெற்றியில் ஒரு விசித்திரமான குறி தோன்றியது. அவளது உடலிலிருந்து ஆற்றல் பீரிட்டது. அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் அவள் பக்கம் திரும்பினர். ஆத்திரம் நிறைந்த கண்களுடன் அவள் தனது இளஞ்சிவப்பு மேலங்கி அணிந்து கொண்டு மற்றொரு தாக்குதலுக்கு தயாரானாள். காற்றில் கூர்மையான கல் ஈட்டிகளை உருவாக்கி அந்த 3 வீரர்களை நோக்கி குறிவைத்தார். இதைக் கண்ட விடுதியில் இருந்தவர்கள் முணுமுணுக்கத் தொடங்கினர். இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? யாராவது இங்கே காயமடைந்தால் மருத்துவ மைய பெரியவர்கள் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பார்கள் என்பது தெரியாதா என்றார். உடனே மற்றொருவன், வீணாக பேசாதே, உனக்கு தெரியவில்லையா? அவள் தேவோதய நிலையின் 8ஆம் கட்டத்தில் இருக்கிறாள் என்றார். அதைக் கேட்ட 3வது ஆள், அவள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவள் கதை முடிந்தது என்றார். அந்த மூவரும் பேசுவதைக் கேட்ட அவள் அதை கண்டு கொள்ளாமல் தன்னை தாக்கிய அந்த 3 வீரர்களை நோக்கி சென்றாள். அவர்களை பார்த்து குரூரமாக புன்னகைத்து, ஒரு பெண்ணிடம் எப்படி பேச வேண்டும் என்று கூட உங்களுக்கு தெரியவில்லை. இன்று இந்த பாடத்தை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று கர்ஜித்தாள். அவள் அந்த கல் ஈட்டிகளை விஷ ஈட்டிகளைப் போல அவர்கள் மீது ஏவினாள். அந்த 3 வீரர்களும் விரைவாக ஆற்றல் கவசங்களை உருவாக்கினர். ஆனால் அவர்களின் அமரோதிய நிலை தற்காப்பு அவளது ஆற்றலை தாங்காது என்பது அனைவருக்கும் தெரியும். கவசங்கள் உடனடியாக உடைந்தன. ஈட்டிகள் அவர்களின் கைகளை நோக்கி சீறி பாய்ந்தன. அங்கிருந்த யாரும் அதை தடுத்து நிறுத்த முன்வரவில்லை. கூட்டத்தில் கருப்பு நிற அங்கி அணிந்திருந்த ஒரு பெண் இதையெல்லாம் தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகம் மூடப்பட்டிருந்தது. திடீரென்று அவளுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது. சசிரேகா, நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். பல வலிமை மிக்கவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். நீ இங்கே இருப்பது பாதுகாப்பானது அல்ல என்று கூறியது அந்த குரல். அந்த குரலை கேட்ட சசிரேகா வலிமை மிக்க பெரியவர்கள் மற்றும் சுகந்தனுடன் நின்றிருந்த தலைவர் கடம்பநாதரின் திசையை நோக்கினார். ஆனால் அவள் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பே மற்றொரு சக்தி வாய்ந்த இருப்பை உணர்ந்தாள். அவளது கவனம் இப்போது அங்கு சண்டையிட்டுக் கொண்டிருந்த இளஞ்சிவப்பு அங்கி அணிந்த பெண்ணின் மீது திரும்பியது. அவளது ஆற்றல் சசிரேகாவுக்கு பரிச்சயமானதாக தோன்றியது. ஆனால் அவளால் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒன்று இவள் தனது சக்தியை மறைக்கிறாள், அல்லது அவள் தனது சொந்த சக்தியை முடக்கி வைத்திருக்கிறாள் என்று சசிரேகா சந்தேகித்தாள். அந்த பெண்ணின் நெற்றியில் இருந்த விசித்திரமான அடையாளத்தை சசிரேகா உற்று பார்த்தாள். சசிரேகா எதையும் சொல்வதற்கு முன்பே ஒரு நிழல் உருவம் அங்கே தோன்றி அந்த பெண்ணின் தாக்குதலை தடுத்தது. அந்த உருவம் ஆத்திரத்துடன், என் குலத்தவர்களை தாக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தியது. புதிதாக வந்தவரை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். கடம்பநாதரும் அவரை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார். இவன் 6ஆம் கட்ட யுகவஜ்ர வீரன் என்றார். இது இளைய தலைமுறையினருக்கான போட்டி என்பது அனைவருக்கும் தெரியும். இதில் பெரியவர்கள் தலையிடுவது விதிகளுக்கு எதிரானது. இருந்த போதிலும் அந்த இளஞ்சிவப்பு அங்கி அணிந்த பெண் எவ்வித அச்சமும் காட்டவில்லை. அவள் அந்த புது மனிதனை மேலிருந்து கீழ் வரை பார்த்து, என்ன, நீயும் என்னை தாக்கப் போகிறாயா? அப்படியானால் மீண்டும் ஒரு முறை யோசித்துக்கொள். நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். இளைய வீரர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளும் இவர்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டினேன் என்றார். அவளது துணிச்சலான வார்த்தைகளை கேட்ட அந்த நடுத்தர வயது மனிதன் இன்னும் ஆத்திரமடைந்தான். அவனது குழுவைச் சேர்ந்த ஒருவன் முன்னே வந்து, தலைவரே, அவள் பொய் சொல்கிறாள். அவள்தான் காரணமின்றி எங்களை தாக்கினாள். நாங்கள் மது அருந்திக் கொண்டிருந்தோம், அவ்வளவுதான் என்று பொய் கூறினார். அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று அனைவருக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் ஒரு யுகவஜ்ர வீரருக்கு எதிராக பேச யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. அவர்களின் தலைவன் கோபத்தோடு அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே, நீ அதிகமாக பேசுகிறாய். பெரியவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று உனக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று கர்ஜித்தார். ஒரு இளம்பெண் 3 வீரர்களை தாக்க அவர்களின் தலைவன் சண்டையை தடுத்து அந்த பெண்ணை மிரட்ட ஆரம்பித்தான். அவன் கோபத்தோடு அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே, நீ அதிகமாக பேசுகிறாய். பெரியவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று உனக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று கர்ஜித்தான்.
அவன் தனது ஆற்றலை வெளிப்படுத்தியதும் அந்த பெண்ணுக்கு முன்னால் இருந்த பரிமாணம் சிதைந்தது. அந்த இடமே குழப்பமாக மாறியது. ஒரு இளம் பெண்ணை யுகவஜ்ர வீரர் தாக்கப் போவதை அனைவரும் பதட்டத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது, அற்புதமாக இருக்கிறது என்று ஒரு குரல் கேட்டது. அதைத் தொடர்ந்து சாம்பல் நிற அங்கி அணிந்த மற்றொரு நிழல் உருவம் அங்கே தோன்றியது. பார்க்க சக்தி வாய்ந்த குலத்தின் மூத்தவர் போல இருந்த அவர் தீர்க்கமான குரலில், முதலில் இந்த 3 பேர் மட்டும்தான் ஒழுக்கமற்றவர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நான் தவறாக நினைத்து விட்டேன். அவர்களின் தலைவரே இப்படி மரியாதையின்றி இருக்கும்போது உறுப்பினர்களிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? 6ஆம் கட்ட யுகவஜ்ர ஆற்றல், அதற்கே உனக்கு இவ்வளவு கர்வமா? நீ என்ன அவளுக்கு பாடம் புகட்டுவது? நான் உனக்கு ஒரு பாடம் புகட்டுகிறேன் என்றார். புதிதாக வந்த அந்த மூத்தவர் 9ஆம் கட்ட யுகவஜ்ர வீரர். அவரை கண்டதும் அந்த பெண்ணை மிரட்டிய அந்த கூட்டத்தின் தலைவனுடைய முகம் மாறியது. அவன் தனது குழுவை பார்த்து ஆத்திரத்துடன், இவ்வளவு பேர் இருக்கும்போது இவளைப் போன்ற ஒருவரிடமா நீங்கள் வம்புக்கு செல்ல வேண்டும் என்று கத்தினார். இருப்பினும் அவன் தனது ஆற்றலை திரும்பப் பெறவில்லை. அவ்வாறு செய்வது அவனது கௌரவத்தை பாதிக்கும் என்று அவன் கருதினான். அந்த விடுதி முழுவதுமே இப்போது 2 யுகவஜ்ர வீரர்களின் ஆற்றல் அழுத்தத்தால் நிறைந்திருந்தது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் வேகமாக பின்வாங்கத் தொடங்கினர். இருப்பினும் ஒரு சிலருக்கு அந்த அழுத்தம் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அவர்களில் கடம்பநாதரும் ஒருவர். அவர் உடனடியாக தனது ஆற்றலை வெளிப்படுத்தி சசிரேகா மற்றும் தனது குழுவினரை பாதுகாத்தார். அந்த மூத்தவரும் தலைவனும் மோதிக்கொள்ளும் நேரத்தில், உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கிறதா என்று மிரட்டல் குரல் ஒலித்தது. அனைவரும் திரும்பி பார்க்க ஒரு 3வது வலிமைமிக்க உருவம் அங்கே தோன்றியது. அவர்கள் இருவரையும் பார்த்து, இது மருத்துவ மையத்தின் எல்லை. இங்கே நடக்கும் சண்டைகள் இளைய தலைமுறையினருக்கானவை. உங்கள் இருவருக்கும் வயதாகிவிட்டது. அது உங்களுக்கு புரியவில்லையா அல்லது தெரியவில்லையா என்று கேட்டார். அவரை அடையாளம் கண்டு கொண்ட அனைவரும் அச்சத்தில் உறைந்தனர். இவர் மருத்துவ மையத்தின் பாதுகாப்பு படைத்தலைவர் பெரியவர் ஏகசேனர் என்று அனைவரும் பதட்டம் கொண்டனர். இங்கு கலவரங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் அருணகேசரின் அபரிமிதமான ஆற்றல் கொடுத்த துணையுடன் அபிமன்யு ஒரே நாளில் வெகு தூரத்தை கடந்திருந்தார். வானில் அதிவேகமாக பறந்து சென்றபோது வழியில் பல குளங்களை அவன் கண்டார். சிலர் தங்களது சாகுபடியை உயர்த்த பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். மற்றவர்கள் முக்கிய பணிகளுக்காக தயாராகிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு இடையே பல வலிமைமிக்கவர்களின் இருப்பை அபிமன்யு உணர்ந்தார். இருப்பினும் எவரும் அவனை தடுக்க துணியவில்லை. ஒருவேளை இந்த இளைஞனை எதிர்ப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை அவர்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டிருக்கலாம். அபிமன்யு எங்கும் நிற்காமல் முன்னேறினான். அவனுக்கு ஒரே ஒரு இலக்குதான் இருந்தது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவில் சசிரேகாவை அடைய வேண்டும். இப்போது அவன் சரியான பாதையை கண்டறிந்து விட்டான். அவனிடம் வித்திரவாகு கொடுத்த அந்த சக்தி ஸ்படிகம் இருந்தது. அந்த ஸ்படிகம் ஒரு விசித்திரமான ஆற்றல் அலையை வெளியிட்டு அவனை மருத்துவ நகரத்தை நோக்கி வழிநடத்தியது. அபிமன்யுவோ அல்லது சசிரேகாவோ ஏதேனும் ஆபத்தில் சிக்கினால் இந்த கல் அவர்களுக்கு உதவும் என்று வித்திரவாகு வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அருணகேசர் மற்றும் அங்குருதி குல உறுப்பினர்களின் உரையாடல்களை கேட்ட பிறகு சசிரேகா மருத்துவ நகரத்தில் உள்ள மருத்துவ மைய போட்டியில் பங்கேற்கப் போகிறாள் என்பதை அபிமன்யு உணர்ந்தான். இந்த செய்தி அவனுக்குள் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியது. ஏனெனில் சசிரேகா தனது ஆற்றலை பயன்படுத்தினால் அவளது உடலுக்குள் இருக்கும் அந்த பழங்கால அரக்க ரத்தத்தின் அடையாளம் வெளிப்பட்டுவிடும். அப்படி நடந்தால் நச்சு பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, அக்னி பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, அங்கிருக்கும் ஒவ்வொரு குலமும் அவளுக்கு எதிரியாகிவிடும். இந்த உலகில் ஆற்றலை விரும்பாதவர் எவரும் இல்லை. அதை அடைய அவளை கையகப்படுத்த அனைவரும் துடிப்பார்கள். அபிமன்யு நிம்மதியற்று இருந்தான். அவன் ஒருமுறை யுகவஜ்ர வீரனின் ஒரு துளி ரத்தத்தை பயன்படுத்திய போது அவனது பலம் தற்காலிகமாக தேவோதய நிலைக்கு உயர்ந்திருந்தது. ஆனால் அந்த ஆற்றல் கட்டுக்கடங்காதது. எரியும் நெருப்பைப் போன்றது. அதை பயன்படுத்த முயன்ற போது அவனது நரம்புகள் எரியத் தொடங்கின. அவனது சொந்த ஆற்றலே அவனது உடலை காயப்படுத்தியது. அப்போதுதான் அந்த ஆற்றலை மீண்டும் விழிப்படையச் செய்தாள்
அவனது உடல் அதை தாங்காமல் வெடித்து சிதறிவிடும் என்பதை அவன் உணர்ந்தான். எனவே அந்த ஆற்றலை அவன் முடக்கி வைத்திருந்தான். ஆனால் சசிரேகாவின் நிலைமை வேறு. அவளுக்குள் இருக்கும் அந்த பழங்கால அரக்கரத்தம் ஒரு மர்மமான நுட்பத்தால் பிணைக்கப்பட்டிருந்தது. அந்த முத்திரை எப்பொழுதாவது உடைந்தால் அவளுக்குள் இருக்கும் ஆற்றல் எந்த ஒரு பேரரசரையும் விட பயங்கரமானதாக மாறிவிடும். அபிமன்யு எப்போது மின்னல் வேகத்தில் பறந்தான். அவனைச் சுற்றி மெல்லிய மின்னல் அலைகள் தெரித்தன. திடீரென்று ஒரு குரல் அவன் காதுகளில் எச்சரித்தது. அபிமன்யு, நான் எனது ஆற்றலை இப்போது மறைக்க வேண்டும். பல பழங்கால சக்திகள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் ஒரு இடத்திற்குள் நாம் நுழையப் போகிறோம். நான் நீண்ட நேரம் வெளிப்பட்டிருந்தால் அவர்கள் என்னை உடனடியாக அடையாளம் கண்டு விடுவார்கள். அவர்கள் உன்னை தேடி வருவது மட்டுமல்லாமல் சசிரேகாவையும் அடைந்து விடுவார்கள். எனவே நினைவில் கொள், இப்போதைக்கு நான் உன் முன்னால் தோன்ற மாட்டேன் என்றார். அந்த வார்த்தைகள் முடிந்ததும் அபிமன்யுவின் சிறகுகளிலிருந்து வெளிப்பட்ட வெண்ணிற ஒளியும் அவனைச் சுற்றியிருந்த ஆற்றல் அலைகளும் மங்கத் தொடங்கின. இதிலிருந்து தான் தனது இலக்கான மதனகிரி மலைத்தொடரில் உள்ள மருத்துவ நகரத்தை நெருங்கிவிட்டதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அவன் வானத்திலிருந்து கீழே இறங்கத் தொடங்கினான். அவனுக்கு கீழே பிரம்மாண்டமான மலைகள், அடர்ந்த காடுகள், கரடு முரடான பாறைகள் மற்றும் பலத்த காற்றின் இரைச்சலால் நிறைந்த பரந்த நிலப்பரப்பு விரிந்து கிடந்தது. அபிமன்யு சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தான். ஆனால் அங்கே நகரத்திற்கான எந்த அறிகுறியும் இல்லை. எங்கு பார்த்தாலும் பாறைகளும் குன்றுகளுமே தெரிந்தன. இருப்பினும் அவன் தனது ஆற்றலை பரப்பி சுற்றுப்புறத்தை ஆராய முயன்றான். விரைவில் பல திசைகளிலிருந்தும் தீவிரமான ஆற்றல் அலைகளை உணர்ந்தான். ஆனால் அவை மனிதர்களுடையது அல்ல. அவை ஆன்மீக மிருகங்கள் என்பதை அவன் விரைவாக புரிந்து கொண்டான். அவனது நெற்றியில் ஒரு மெல்லிய கவலைக்கோடு தோன்றியது. அந்த நேரத்தில் அருணகேசரின் குரல் மீண்டும் ஒலித்து அவனை வழிநடத்தியது. அபிமன்யு, மருத்துவ நகரம் இந்த மலைகளுக்குள்ளேதான் இருக்கிறது. இவை மதனகிரி மலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. கிழக்கே பார், அங்கே 2 சிகரங்கள் ஒன்று சேர்வது போல தோன்றும். அவற்றை கடந்து சென்றால் நீ மருத்துவ நகரத்தை காண்பாய் என்றார். அதன் பிறகு அருணகேசர் மீண்டும் மௌனமானார். மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் அபிமன்யு அதிவேகமாக முன்னேறினார். 1 மணி நேர பயணத்திற்குப் பிறகு மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான நகரத்தை அவன் கண்டான். அவனது முகத்தில் புன்னகை தோன்றியது. அதுதான் மருத்துவ நகரம். அதே நேரத்தில் தன்னை சுற்றி பல வலிமைமிக்க இருப்புகளை உணர்ந்த அவன் விரைவாக கீழே இறங்கினான். வானத்தில் பறந்து கொண்டிருந்த ஆன்மீக மிருகங்களும் அவற்றின் மீது அமர்ந்து வந்த வீரர்களும் தரையை நோக்கி இறங்கினர். ஒரு பிரம்மாண்டமான கதவு அந்த மருத்துவ நகரத்தின் வாசலில் இருந்தது. அவர்கள் அனைவரும் அதை நோக்கிச் சென்றனர். ஆச்சரியப்படும் விதமாக அந்த நகரம் முழுவதையும் ஒரு மாபெரும் மதில்கள் சூழ்ந்திருந்தன. அதன் மேல் பல வலிமைமிக்க நபர்களும் போர் மிருகங்களும் காவல் காத்தன. மதில் சுவரில் ஒவ்வொரு அடியிலும் அமரோதய வீரர்கள் ஈட்டிகளுடனும் சிறப்பு வில்களுடனும் நின்றிருப்பதை அபிமன்யு உணர்ந்தான். சுவரை தாண்டி பறக்க முயல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக தாக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டனர். இதன் காரணமாக அபிமன்யுவும் பிரதான வாயிலை நோக்கிச் சென்றான். அங்கே 20க்கும் மேற்பட்ட தேவோதய வீரர்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தனர். இதைக் கண்ட அவன் வியப்புடன், மருத்துவ நகரத்தின் பாதுகாப்பு உண்மையிலேயே பிரம்மாண்டமானது. ஒரு யுகவஜ்ர வீரனால் கூட இங்கே சுதந்திரமாக நுழையவோ வெளியேறவோ முடியாது என்று தோன்றுகிறது. வாயிலை அடைந்த அபிமன்யு வரிசையாக உள்ளே நுழையும் மக்களை பார்த்தான். அங்கிருந்த பல வலிமைமிக்க வீரர்களின் ஆற்றலை அவனால் அளவிடக்கூட முடியவில்லை. இருப்பினும் அவர்கள் அனைவரும் நீல நிற உடை அணிந்திருந்தனர். அவர்கள் மார்பில் சிவப்பு சிலுவை சின்னம் பொறிக்கப்பட்ட வீரர்களின் உத்தரவுகளை அமைதியாக பின்பற்றி வந்தனர். அபிமன்யுவும் உள்ளே நுழைவதற்காக அங்கு வந்து நின்றான். அங்கே பிரம்மாண்டமான கல்பலகை இருந்தது. அதில் மதிமதன மருத்துவ மையம் என்று எழுதப்பட்டிருந்தது. பின்னர் அங்கிருந்த வரிசையில் சேர்ந்து கொண்டான். அங்கிருந்தவர்களின் பெரும்பாலானோர் வணிகர்களாக இருந்தனர். அவர்களை கவனித்துக் கொண்டிருந்த போது 2 வணிகர்கள் பேசிக்கொள்வதை அவன் கேட்டான். ஒருவன் கவலையுடன், சகோதரா, இன்றைய கூட்டத்தை பார்த்தால் இந்த முறை மருத்துவ நகரத்திற்குள் நுழைய நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று தோன்றவில்லை என்றான்.
அவன் ஒரு மூலிகை வணிகனாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவனது வண்டியிலிருந்து வந்த மனம் அபிமன்யுவின் நிலபூத ஆற்றலை தூண்டியது. அபிமன்யு அதை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முன்னேற முயன்ற போது மற்றொரு குரல் கேட்டது. ஏன் அப்படி சொல்கிறாய்? அதற்கு மற்றொரு வணிகன் ஏளனத்தோடு, நீ என்னவோ மருத்துவ நகரத்தின் பெரியவர் போல பேசுகிறாய். நீ இப்போதுதானே மதிமதன மையத்திற்கு முதல் முறையாக வருகிறாய். அதனால்தான் உனக்கு தெரியவில்லை. இன்று இரவு இங்கே கொண்டாட்டம் இருக்கிறது. ஏனெனில் இன்னும் ஒரு நாளில் போட்டி தொடங்குகிறது. அதனால்தான் இவ்வளவு வீரர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். விரைவில் மருத்துவ நகரத்தின் அனைத்து வாயில்களும் மூடப்படும். அதன் பிறகு மருத்துவ மைய பெரியவர்கள் மற்றும் பழங்கால குல உறுப்பினர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றார். இதைக் கேட்டதும் அபிமன்யுவின் முகத்தில் கவலை தெரிந்தது. சுற்றியிருந்த காவலாளிகளை பார்த்த அவன் உறுதியாக நினைத்தான், இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். இனி நான் பின்வாங்க மாட்டேன். எந்த விலையை கொடுத்தாவது நான் உள்ளே நுழைந்தே தீர வேண்டும் என்றான். அவன் முன்னேற முயன்றான். ஆனால் திடீரென்று ஆத்திரமான ஒரு குரல் எதிரொலித்தது. ஏய் சிறுவனே, மதனகிரி நகரத்தின் விதிகள் உனக்கு தெரியவில்லை என்றால் அமைதியாக வரிசையில் நெல். இது உனது குலம் அல்ல. இங்கே உனது விருப்பப்படி எதுவும் நடக்காது என்று கர்ஜித்தான் ஒரு காவலாளி. அதைத் தொடர்ந்து அபிமன்யுவின் முன்னே ஒரு நிழல் அதிவேகத்தில் வந்து இறங்கியது. அது ஒரு ஒல்லியான சிறுவன். ஆனால் அவனிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் மிகவும் அபாயகரமானதாக இருந்தது. அபிமன்யு அவனை பார்த்து வியப்படைந்தான். இந்த சிறுவன் என்னை விட இளைஞன். ஆனால் இவனது ஆற்றல் தேவோதய நிலையின் 5ஆம் கட்டத்தில் இருக்கிறது. இவ்வளவு சீக்கிரம் இவன் எப்படி இவ்வளவு வலிமை பெற்றான் என்று ஆச்சரியப்பட்டார். அபிமன்யு மேற்கொண்டு சிந்திக்கும் முன் அந்த சிறுவன் மீண்டும் பேசத் தொடங்கினான். அபிமன்யு நிதானமாக, நண்பா, என் பெயர் என்று அபிமன்யு பதிலளிக்க முயன்றான். ஆனால் அந்த சிறுவன் ஆத்திரத்துடன் அவன் பேச்சை தடுத்தான். உன் இடத்திலேயே நில் சிறுவனே என்று கத்தினான். இப்போது அபிமன்யுவிற்குள் ஆத்திரம் எழத் தொடங்கியது. இருப்பினும் அந்த சிறுவனின் மார்பில் இருந்த மின்னும் நட்சத்திர பதக்கத்தைக் கண்டு அவனால் அவனை உதாசீனப்படுத்த முடியவில்லை. அங்கிருந்த வேறு எந்த வீரரிடமும் அத்தகைய பதக்கம் இல்லை. சுற்றிலும் இருந்த அனைவரும் இதை பார்த்துக் கொண்டிருந்தனர். அபிமன்யு மீண்டும் ஒருமுறை முன்னேறி, நண்பா கவனி என்று கூற முயன்றான். இந்த முறை அந்த சிறுவன் அவனை தடுக்கவில்லை. மாறாக தனது உடலிலிருந்து ஆற்றலை வெளிப்படுத்தினான். அந்த சிறுவன் வெறுப்புடன் அபிமன்யுவை பார்த்து, சிறுவனே, சாவதற்கு முடிவெடுத்தால் மட்டும் முன்னாள் அடி எடுத்து வை என்றான். அப்போது அருகில் இருந்த ஒரு வீரன் புன்னகையுடன், அங்கு பாருங்கள், இந்த சிறுவன் இன்று பலத்த அடி வாங்கப் போகிறான். சமரன்தான் மருத்துவ நகர பாதுகாப்பு படையின் இளைய மற்றும் வலிமையான உறுப்பினர். இவனது மூல ஆற்றல் விசித்திரமானது. சிறகுகள் இல்லாமலேயே காற்றில் பறக்கும் அளவிற்கு இவன் வேகம் கொண்டது. இவனிடம் போய் இந்த புது வீரன் பிரச்சனை செய்கிறான் என்று சிரித்தார். அதற்கு மற்றொரு வீரன், முட்டாள் போல பேசாதே. அந்த சமரனுக்கு எதிரே நிற்கும் வெள்ளை நிற உடை அணிந்த வீரனை பார். அவன் கண்களில் துளிக்கூட பயம் இல்லை. அதை நீ கவனிக்கவில்லையா என்று கேட்டா. அந்த தருணத்தில் ஆற்றல் நிறைந்த ஒரு முஷ்டி அச்சு தன்னை நோக்கி வருவதை அபிமன்யு கண்டான். அது சமரனின் தாக்குதல். ஆனால் அபிமன்யு தனது ஆன்மீக ஆற்றலால் அதை ஏற்கனவே உணர்ந்திருந்தான். அவன் அந்த தாக்குதலை தடுக்காமல் லாவகமாக பக்கவாட்டில் நகர்ந்து தப்பினான். அதைக் கண்டதும் சமரனின் முகத்தில் எரிச்சல் தோன்றியது. அவன் ஒரு குரூரமான புன்னகையுடன், உன் வேகம் அதிகம்தான், ஆனால் என்னிடமிருந்து தப்பிக்க அது போதாது என்றார். அபிமன்யு சுதாரிப்பதற்குள் சமரன் தனது முஷ்டியை பின்னிழுத்து அபிமன்யுவின் மார்பில் நேரடியாக தாக்கினான். அந்த தாக்குதல் அபிமன்யுவை தரையில் 10 அடிகள் பின்னோக்கி தள்ளியது. இருப்பினும் அபிமன்யு பதிலுக்கு தாக்கவில்லை. தனக்கு முன்னால் இருக்கும் இந்த சிறுவன் தான் இதுவரை பார்த்ததிலேயே அதீத வேகம் கொண்டவன் என்பதை அவன் உணர்ந்தான். அதனால் சிரித்தான். ஆனால் அதற்குள் கண் இமைக்கும் நேரத்தில் சமரன் மீண்டும் அபிமன்யு முன்னால் தோன்றினான். இந்த முறை சமரன் தாக்குவதற்கு முன் அபிமன்யு தனது உடலிலிருந்து மின்னல் ஆற்றலை வெளிப்படுத்தி தனது முஷ்டியால் பதிலடி கொடுத்தார். அதே சமயம் தனது மின்னல் வேக நுட்பத்தை பயன்படுத்தி உடனடியாக அங்கிருந்து பின்னோக்கி நகர்ந்து அவனுக்கும் சமரனுக்கும் இடையே பெருத்த இடைவெளியை உருவாக்கினார்.
நுழைவு வாயிலில் நின்று கொண்டிருந்த அனைவரும் இந்த போரை பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். மருத்துவ நகரத்திற்கு வெளியே இருந்த அனைவரும் அபிமன்யுவுக்கும் சமரனுக்கும் இடையே அரங்கேறிய போரை உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். இளம் பாதுகாவலனான சமரன் அபிமன்யுவை முழு பலத்துடன் இடைவிடாது தாக்கிக் கொண்டிருந்தான். அவனது தாக்குதல்களிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் அலைகளும் வெடிப்புகளும் அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த அதிர்ச்சிக்கு காரணம் சமரனின் பலம் அல்ல, சமரனின் தாக்குதலை சாதாரணமாக சமாளித்துக் கொண்டிருந்த அபிமன்யுதான். சமரனால் கூட தொட முடியாத அந்த வெள்ளை உடை அணிந்த சிறுவன் யார் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுந்தது. மோதல் தீவிரமடைந்தது. அங்கிருந்தவர்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேகமாக பின்வாங்க தொடங்கினர். சமரனின் தாக்குதல்கள் மரண அடி கொடுப்பவை. ஆனால் அதிர்ச்சியூட்டும் விதமாக அவனுக்கு முன்னால் இருக்கும் சிறுவன் ஒவ்வொரு அடியையும் மிக எளிதாக தவிர்த்து கொண்டிருந்தான். இப்போது சமரனின் முகத்தில் ஆத்திரமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. அபிமன்யு மின்னலைப் போல தொடர்ந்து நகர்ந்து ஒவ்வொரு தாக்குதலையும் லாவகமாக தட்டி கழித்தான். அவன் தவிர்க்க சமரனின் விரக்தி அதிகரித்தது. சமரன் எரிச்சலுடனும் வஞ்சக புன்னகையுடனும், தேவோதய வீரன் என்றால் அத்துமீறி மருத்துவ நகரத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறாயா? இந்த பாதுகாப்பு படையின் தலைவனாகிய நான் இங்கே இருக்கும் வரை யாரும் உள்ளே நுழைய முடியாது என்றான். அதை கூறிவிட்டு அவன் தனது கைகளையும் விரித்து ஒரு சிறப்பு முத்திரையை உருவாக்கினான். அவனை சுற்றியுள்ள காற்று ஒரு புயலைப் போல ஆவேசமாக சுழலத் தொடங்கியது. அவனது உடலிலிருந்து நீல நிற ஒளி பீரிட்டது. ஆற்றல் அலைகள் தரை முழுவதும் பரவின. அபிமன்யுவின் கண்கள் வியப்பில் விரிந்தன. சமரனின் உடலில் இருக்கும் 80க்கும் மேற்பட்ட பிந்து சக்கர புள்ளிகள் ஒவ்வொன்றாக செயல்படுவதை அவனால் உணர முடிந்தது. இது போன்ற ஒரு விஷயத்தை அவன் இதற்கு முன் கண்டதில்லை. சில நொடிகளில் சமரனை சுற்றியிருந்த ஆற்றல் ஒரு வடிவம் பெற்றது. காற்றில் கூர்மையான ஈட்டிகள் உருவாயின. 10 ஈட்டிகள் காற்றில் அதிர்ந்தன. சமரனின் கண்களில் ஒரு குரூரமான மின்னல் தெரிந்தது. அவனது குரல் உரக்க எதிரொலித்தது. வீழும் இதய முத்திரை என்று கர்ஜித்தான். அடுத்த கணம் அவனது கை அசைவிற்கேற்ப காற்றில் பல கூர்மையான ஆற்றல் ஈட்டிகள் திடீரென தோன்றின. அபிமன்யு திகைத்து நின்றான். இது என்ன வகையான முத்திரை அல்லது இந்த தாக்குதல் என்ன வடிவம் பெறுகிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த ஈட்டிகள் மெல்லிய ஆற்றல் இழைகளால் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருந்தன. அது ஒரு சிலந்தி வலை போல தோற்றமளித்தது. தனக்கு மேலே 10 ஈட்டிகள் உருவாவதைக் கண்ட அபிமன்யு இந்த தாக்குதலை சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது என்பதை உணர்ந்தான். உடனடியாக தனது ஆன்மீக ஆற்றலை செயல்படுத்தி ஒரு தற்காப்பு கவசத்தை உருவாக்கினான். அதே சமயம் அருணகேசரின் குரல் அவனது காதுகளில் ஒலித்தது. அபிமன்யு, உனக்கு முன்னால் நிற்கும் இந்த சிறுவனை சாதாரணமாக எடை போடும் தவறை மட்டும் செய்து விடாதே. அவனது ஆற்றல் வாயுபூத சக்தியைச் சேர்ந்தது என்றாலும் அது மிகவும் விசித்திரமானது மற்றும் ஆபத்தானது. அவனது இதய முத்திரையை உனது உடலால் தடுக்க முயலாதே. அப்படி செய்தால் நீ பலத்த காயமடைவாய். எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வா. இல்லையெனில் நீ சிக்கலில் மாட்டுவாய். சுற்றிலும் பல வலிமை மிக்கவர்கள் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அவர்கள் நிச்சயம் மருத்துவ மையத்தின் உயர்நிலை உறுப்பினர்களாகத்தான் இருப்பார்கள். அபிமன்யு, அவனது தாக்குதல் நீ நினைப்பதை விட மிகவும் அமானுஷ்யமானது என்று எச்சரித்தார். அருணகேசரின் எச்சரிக்கையை கேட்ட அபிமன்யு ஒரு கணம் திடுக்கிட்டான். இதற்கு முன் அருணகேசர் யாரை பற்றியும் இவ்வளவு தீவிரமான எச்சரிக்கையை விடுத்ததில்லை. அவனது இதயத்தில் ஒரு நடுக்கம் பரவியது. உடனடியாக தனது கைகளால் ஒரு முத்திரையை உருவாக்கியபடி அவன் தைரியம் நிறைந்த குரலில், இதோ பார், நீ தேவையில்லாமல் சிக்கலை ஏற்படுத்துகிறாய். நான் இங்கே எல்லோரையும் போலத்தான் வந்தேன் என்று ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன் என்றார். அப்படி கூறியபடி அபிமன்யு தனது தற்காப்பு கவசத்தை இன்னும் வலிமைப்படுத்தினான். மின்னல் வேக நுட்பத்தை பயன்படுத்தி அவன் வேகமாக பின்னோக்கி நகர்ந்தான். அவர்களின் போரை பார்த்து கொண்டிருந்த ஒரு வணிகர் அருகில் இருந்தவனிடம், இந்த சமரன்
உண்மையிலேயே ஆற்றல் மிக்கவன்தான். அவனது வேகம் என்னையே வியக்க வைக்கிறது என்றார். அதைக் கேட்ட ஒரு முதியவர், வெற்றி என்பது முடிவில்தான் தெரியும் நண்பரே. நீங்கள் கவனிக்கவில்லையா? சமரன் வலிமையானவன்தான். ஆனால் அவனுடன் போரிடும் அந்த சிறுவன் இதுவரை தற்காப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு அடிக்கூட திருப்பி அடிக்கவில்லை. அதனால் அவனை சாதாரணமாக நினைத்தால் அது சமரனுக்குத்தான் ஆபத்து என்றான். இதற்கிடையில் அபிமன்யுவின் மனதில் ஆழ்ந்த கவலை ஒட்டிக்கொண்டிருந்தது. சமரனின் தாக்குதலால் தான் காயமடைந்தால் ஏற்கனவே சிதைந்திருக்கும் தனது உள் உறுப்புகள் மேலும் சிதைந்துவிடும் என்று அவன் பயம் கொண்டான். ஆனால் அதைவிட தனது பதிலடி சமரனை காயப்படுத்தி விடுமோ என்று அவன் கவலையும் பட்டான். அப்படி நடந்தால் மருத்துவ மையத்தின் பெரியவர்களும் பாதுகாப்பு படையினரும் அவனை எதிரியாக கருதுவார்கள். அவனது உடல் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. அவனது உட்புற காயங்கள் இன்னும் எரிச்சலை தந்தன. மீண்டும் காயமடைந்தால் பகவஜர நிலையை அடைவது இன்னும் கடினமாகிவிடும். அந்த தவறை எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவன் செய்ய விரும்பவில்லை. ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு அபிமன்யு தனது கையை முன்னால் நீட்டினான். அவனது கண்கள் ஜொலித்தன. அவனது குரல் 8 திக்கும் எதிரொலித்தது. பசுமதேவ முத்திரை என்று அவன் கர்ஜித்தான். அவன் அதை சொன்ன அடுத்த கணம் அவனது கைகளிலிருந்து ஒரு பயங்கரமான ஆற்றல் வெடித்து கிளம்பியது. அது 20 அடி நீளமுள்ள ஒரு மாபெரும் ஆற்றல் கரமாக உருமாறியது. அந்த தாக்குதல் காற்றை கிழித்துக் கொண்டு முன்னேறியது. இதைக் கண்டு சமரன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அபிமன்யுவின் தாக்குதல் தரையை பிளந்து மண் மற்றும் கற்களை காற்றில் பறக்க விட்டது. சில நொடிகளில் 200 அடி சுற்றளவிற்கு முழுவதும் புகையும் தூசும் மட்டுமே இருந்தது. காற்றில் ஆற்றல் அலைகள் நிறைந்திருந்ததால் அங்கிருந்த வீரர்களுக்கு மூச்சு விடுவது கூட சிரமமானது. அமரோதய வீரர்கள் பயத்தில் பின்வாங்கினர். அனுபவம் வாய்ந்த வீரர்களின் கண்கள் பிரகாசித்தன. இரு தாக்குதல்களும் மோதப்போவதை அவர்கள் உணர்ந்தனர். அடுத்த நொடி இடியென ஒரு வெடிப்புச் சத்தம் கேட்டது. சமரனின் நீல நிற வீழும் இதய முத்திரையும் அபிமன்யுவின் மின்னல் போன்ற வெள்ளை நிற ஆற்றலும் நேருக்கு நேர் மோதின. பூமி அதிர்ந்தது. காற்று கிழியும் சத்தம் கேட்டது. இரு சக்திகளும் ஒன்றோடு ஒன்று மோதி ஒன்றை ஒன்று பின்னோக்கி தள்ளின. அந்த மோதலால் உருவான அழுத்தம் சுற்றியிருந்த பல வீரர்களை மண்டியிடச் செய்தது. தூசு படர்ந்த அந்த போர்க்களத்தில் சமரன் மற்றும் அபிமன்யு ஆகிய இரு இளம் வீரர்களும் தங்களது முழு பலத்தையும் சோதித்துக் கொள்வதை அனைவரும் உற்று நோக்கினர். சமரனால் தனக்கு முன்னால் இருந்த எதையும் பார்க்க முடியவில்லை. எங்கும் தூசியும் சீரிப்பாயும் ஆற்றல் அலைகளுமே இருந்தன. போர்க்களம் மௌனமானது. ஆற்றல் அலைகளால் பிளக்கப்பட்ட தரையை அனைவரும் பார்த்தனர். நிலமெங்கும் விரிசல்கள் விழுந்திருந்தன. காற்றில் ஒருவித அதிர்வு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இதைக் கண்ட மருத்துவ நகர பாதுகாப்பு படையின் மற்ற உறுப்பினர்களும் சுதாரித்துக் கொண்டனர். நிலைமை மோசமானால் தாக்குவதற்கு தயாராக தங்களது ஆற்றலை அவர்கள் வெளிப்படுத்த தொடங்கினர். அபிமன்யு அவர்கள் அனைவரையும் கவனித்துக் கொண்டிருந்தான். அனைத்திற்கும் தயாராக இருந்தான். தூசியை தாண்டி பார்க்க அவன் முயன்றான். அங்கே சமரனின் தாக்குதல் அலை அலையாக இடைவிடாமல் பரவிக்கொண்டிருந்தது. சமரனின் வீழும் இதய முத்திரை உண்மையிலேயே வலிமையானது என்பதை அபிமன்யு உணர்ந்தான். ஆனால் வான்வழி தந்திரமான தனது பசுமதேவ முத்திரை அதை மிஞ்சக்கூடியது என்பதை அவன் அறிவான். இரண்டு சக்திகளும் வெகுநேரமாக சமநிலையில் நின்றது. ஆனால் சிறிது நேரத்தில் சமரனின் முத்திரை மெல்ல பலவீனமடையத் தொடங்கியது. பசுமதேவ முத்திரையின் எரியும் ஆற்றல் தூசியை கிழித்துக்கொண்டு முன்னேறிச் சென்றது. புகைக்கு மத்தியில் நின்ற சமரன் ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்துவிட்டு, இந்த சிறுவன், இவனது தாக்குதல் உண்மையிலேயே அபாயகரமானது. எனது முத்திரை இதை தாங்கும் என்று நம்புகிறேன் என்று உறுதி கொண்டான். ஆனால் அடுத்த கணமே அவனது முகம் வெளுத்தது. நெற்றியில் வியர்வை தோன்றியது. கண்களில் பயம் மின்னியது. தூசியின் நடுவே இருந்த ஒரு மாபெரும் நீல நிற ஆற்றல் கரம் அவனை நோக்கி சீறி வந்தது. அதன் வேகத்தில் காற்றே நடுங்கியது. சமரன் உடனடியாக தனது முழு ஆற்றலையும் திரட்டி தனது உடலை பல அடுக்கு ஆற்றல் கவசங்களால் மூடினான். அவனால் சரியாக மூச்சுக்கூட விட முடியவில்லை.
அந்த அளவிற்கு அவன் தனது உடலை மூடியிருந்தான். இந்த மோதல் இனி சாதாரண மட்டத்தில் இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். அந்த ஆற்றல் கரம் சமரனை நோக்கி வந்தது. ஆனால் அவனை நெருங்குவதற்கு சில அடிகளுக்கு முன்னால் அது ஒரு மாபெரும் சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதைக் கண்ட அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். தனது தாக்குதல் எப்படி தோல்வியடைந்தது என்பது அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அருணகேசரின் குரல் மீண்டும் அவனது மனதில் எச்சரித்தது. சிறுவனே, எச்சரிக்கையாக இரு. இங்கே ஒரு யுகவஜ்ர வீரன் இருக்கிறான். அவனது ஆற்றலை என்னால் முன்னரே உணர முடியவில்லை என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு சமரனுக்கு முன்னால் மங்களாக பாயும் அந்த ஆற்றலை பார்த்தான். காற்றில் ஒரு உயிருள்ள நிழலைப் போல அசைந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அபிமன்யுவின் முகத்தில் கவலை படர்ந்தது. அவன் சில அடிகள் பின்வாங்கி, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான். அப்போது அருணகேசரின் நிதானமான குரல் மீண்டும் அவனது மனதில் எதிரொலித்தது. பதற்றப்படாதே, என்னை நம்பு, உனக்கு ஏதும் நேராது என்றார். அனுபவத்தாலும் அளப்பரிய ஆற்றலாலும் மட்டுமே வரக்கூடிய ஒரு உறுதி அவரது குரலில் இருந்தது. அபிமன்யு மெல்ல தலையசைத்தான். அவனது கண்களில் மீண்டும் உறுதி பிறந்தது. மெல்ல மறைந்து கொண்டிருந்த புகைத்திரைக்குள்ளிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அது ஒரு முதியவர். அவரது மார்பில் ஜொலிக்கும் சிவப்புச் சிலுவை அடையாளம் தெளிவாக தெரிந்தது. அபிமன்யுவின் கண்கள் சுருங்கி முகம் தீவிரமானது. அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல என்பதை அவன் உடனடியாக புரிந்து கொண்டான். அவருக்கு பின்னால் இருந்த சமரன் அந்த பெரியவரை அடையாளம் கண்டு கொண்டு உடனடியாக தனது ஆற்றலை திரும்பப் பெற்றுக்கொண்டு முன்னால் வந்தான். அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் அந்த வெள்ளை அங்கி அணிந்த முதியவரை கண்டதும் மரியாதை மற்றும் அச்சத்துடன் தலை வணங்கினர். ஆனால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னவென்றால், மருத்துவ நகரத்தின் உயர்மட்ட பெரியவர்களில் ஒருவரான அவர் இப்போது அபிமன்யுவை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஆத்திரம் தெரிந்தது. அவரது குரல் இடியென முழங்கியது. சிறுவனே, மதனகிரி மருத்துவ நகரத்தை தாக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கர்ஜித்தார். அவர் பேசிய மாத்திரத்தில் அவரது உடலிலிருந்து நெருப்பை போன்ற சிவப்பு நிற ஆற்றல் பரவியது. அந்த அழுத்தத்தில் சுற்றியிருந்த காற்றே நடுங்கத் துவங்கியது. இதை பார்த்தவுடன் அருகில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில், பெரியவர் லிங்கேசர் எப்படி இங்கு வந்தார்? இவரது கோபம் எப்போதுமே உச்சியில் இருக்குமே. இந்த சிறுவனின் விதி இன்று முடிந்தது என்று பதட்டம் கொண்டனர். லிங்கேசரிடமிருந்து வெளிப்படும் ஆற்றலைக் கண்டு அபிமன்யு சற்று கவலையடைந்தாலும் அவன் உறுதியான குரலில், பெரியவரே, நான் இங்கே தாக்குதல் நடத்த வரவில்லை. மருத்துவ நகரத்திற்குள் இருக்கும் எனது நண்பர்களை சந்திக்கவே வந்தேன். தயவு செய்து என்னை உள்ளே அனுமதிக்கவும் என்றார். இதைக் கேட்ட லிங்கேசர் ஆவேசத்துடன், உள்ளே போக வேண்டும் என்றால் நீ விதிகளை மீறி பாதுகாப்பு படையினரையே தாக்குவாயா என்று கேட்டார். அபிமன்யு நிதானமான குரலில், நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் என்று அவன் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் அவன் பேசி முடிப்பதற்குள் லிங்கேசரின் கனத்த குரல் குறுக்கிட்டது. யார் மீது தவறு இருந்தாலும் சரி, நீ மருத்துவ நகரத்தின் உறுப்பினர் மீது கை வைத்து விட்டால் உன்னை மன்னிக்க முடியாது என்றார். லிங்கேசர் தான் சொல்வதை கேட்க தயாராக இல்லை என்பதை உணர்ந்த அபிமன்யு புருவங்களைச் சுருக்கி, அப்படியானால் எனக்கு என்ன தண்டனை கொடுப்பீர்கள் பெரியவர் லிங்கேசரே? உங்கள் உறுப்பினர்தான் முதலில் தாக்கினார் என்பது இங்கே இருக்கும் அனைவருக்கும் தெரியும். நான் என்னை தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால் இந்நேரம் நான் படுகாயமடைந்திருப்பேன் என்றார். உடனே லிங்கேசர், நீ தவறு செய்திருக்கிறாய். உன்னை அப்படியே விட முடியாது. இப்போதைக்கு மருத்துவ நகரத்தின் முக்கிய பெரியவர்கள் அனைவரும் போட்டி வேளைகளில் மும்மரமாக இருக்கிறார்கள். எனவே போட்டி முடியும் வரை நீ இங்கேயே சிறை வைக்கப்படுவாய். அதன் பிறகு பெரியவர்கள் உனது விதியை தீர்மானிப்பார்கள் என்றார். இதைக் கேட்ட அபிமன்யுவின் முகம் மாறியது. லிங்கேசர் தன்னை சிறைப்பிடிக்க நினைக்கிறார் என்பது அவனுக்கு புரிந்தது. அதற்கு அவன் தயாராக இல்லை. மன்னிக்கவும் பெரியவரே, நான் எனது நண்பர்களை சந்தித்தே ஆக வேண்டும். உங்களது உத்தரவுக்கு இப்போது என்னால் பணிய முடியாது என்று கூறிவிட்டு அபிமன்யு தனது ஆற்றல் சிறகுகளை விரித்தான்.
இதை பார்த்த லிங்கேசரின் முகத்தில் ஒரு ஏளன புன்னகை தோன்றியது. 7ஆம் கட்ட தேவோதிக வீரன் நீ என்னை போன்ற யுகவஜ்ர வீரனிடமிருந்து தப்பிக்க முடியும் என்று எண்ணுகிறாயா? உனக்கு கர்வம் அதிகம் சிறுவனே. சரி, உனது முடிவை நீயே எடுத்து விட்டாய். பிறகு என்னை குறை கூறாதே. நான் தாக்க தொடங்கிவிட்டால் எதிரில் இருப்பது இளைஞனா அல்லது முதியவரா என்று பார்க்க மாட்டேன் என்று மிரட்டினார். கண் இமைக்கும் நேரத்தில் மருத்துவ மையத்தின் பெரியவர் லிங்கேசர் அபிமன்யுவின் முன்னால் வந்து நின்றார். அவர் அவ்வளவு அருகில் வந்ததைக் கண்டு அபிமன்யுவின் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. லிங்கேசரின் கரம் தன்னை நோக்கி வருவதைக் கண்டவன் அங்கிருந்து வேகமாக நகர முயன்றான். ஆனால் அவனால் கொஞ்சம் கூட அசைய முடியவில்லை. அவன் தனது ஆற்றலை செயல்படுத்த முயன்றபோது லிங்கேசர் கோபக் குரலில், முட்டாள் சிறுவனே, யுகவஜ்ர ஆற்றலுக்கு முன்னால் தேவோதிக வீரன் ஒரு பூச்சிக்கு சமம். உன்னை சுற்றியுள்ள அனைத்து ஆற்றலையும் நான் ஏற்கனவே முடக்கிவிட்டேன். நீ என்ன செய்தாலும் உன்னால் தப்பிக்க முடியாது என்று கர்ஜித்தார். அவரது வார்த்தைகளால் அந்த இடமே அதிர்ந்தது. சுற்றியிருந்தவர்கள் திகைத்துப் போய் நின்றனர். அபிமன்யு தனது ஆற்றலை வெளிப்படுத்த போராடியபடி, அருணகேசரி, எனக்கு உதவுங்கள் என்று பதட்டத்துடன் அழைத்தான். ஆனால் அவன் எவ்வளவு முயன்றும் அவரது ஆத்மா வெளிவரவில்லை. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனது சக்தியை கட்டி போட்டதைப் போல இருந்தது. அவனது முகத்தில் திகைப்பும் சங்கடமும் தெளிவாக தெரிந்தன. அருணகேசரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இது அவனது கவலையை மேலும் அதிகரித்தது. லிங்கேசரின் மாபெரும் ஆற்றல் கரம் அபிமன்யுவை தொடப்போனது. சரியாக அந்த தருணத்தில் திடீரென்று அவனுக்கு முன்னால் ஒரு தங்க நிற பாதுகாப்பு சுவர் தோன்றியது. லிங்கேசரின் தாக்குதல் அதில் மோதிய அடுத்த நொடி கண்ணை கூச வைக்கும் பிரகாசமான ஒளி வெடித்து சிதறியது. அதில் லிங்கேசர் பல அடிகள் பின்னோக்கி தள்ளப்பட்டார். அவரது கண்களில் அதிர்ச்சி நிலவியது. தனக்கு முன்னால் இருக்கும் அந்த ஆன்மீகச் சுவரை அவர் மௌனமாக பார்த்தார். ஏனெனில் அவரது தாக்குதல் அந்த சுவரில் மோதிய மாத்திரத்தில் தொடுத்த தடயம் தெரியாமல் சிதறிப்போயிருந்தது. இது அனைத்தும் மிக வேகமாக நடந்ததால் யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அனைவரும் திகைத்துப் போய் நின்றனர். அபிமன்யுவின் முகம் இப்போது ஜொலிக்கும் ஆற்றல் அலைகளால் மூடப்பட்டிருந்தது. அவனுக்குள் ஏதோ ஒரு பிரம்மாண்டமான சக்தி விழித்துக் கொண்டதைப் போல தெரிந்தது. அபிமன்யுவின் முன்னால் பிரகாசமான சக்தி சுவரை கண்ட கணம் லிங்கேசர் அதிர்ந்தார். பின்னர் அவர் சுற்றுமுற்றும் பார்க்கும்போது அபிமன்யுவின் தலைக்கு மேலே வானத்தில் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. அவரை பார்த்ததும் லிங்கேசருக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் இருந்தது. அவர் குழப்பத்துடன், மூத்தவர் பிங்களரே, நீங்களா? நீங்கள் இங்கு என்று தயங்கினார். அவரது குரலை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வானத்தை நிமிர்ந்து பார்த்தனர். அங்கே கருப்பு நிற உடையில் வந்த மூத்தவர் பிங்களர் அபிமன்யுவை நோக்கி தனது சக்தியை செலுத்தி அவனுக்கு பாதுகாப்பு சுவரை உருவாக்கி இருந்தார். வானத்திலிருந்து பிங்களர் தன்னை நோக்கி கீழே இறங்கி வருவதைக் கண்ட அபிமன்யு ஒரு கணம் திகைத்தார். அவனது கவலை மெல்ல மறையத் தொடங்கியது. பிங்களரே, நீங்களா என்று அவன் வியப்படைய ஆரம்பித்தான். பிங்களர் ஏற்கனவே அபிமன்யுவின் ஆற்றலை அடையாளம் கண்டிருந்தார். அதனால் அதை தேடி அவர் அங்கு வந்தார். ஆனால் இப்போதைக்கு அவர் அவனை கண்காணிக்காமல் லிங்கேசரின் பக்கம் திரும்பி உறுதியான குரலில், மூத்தவர் லிங்கேசரே, நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அதற்கு லிங்கேசர், மூத்தவரே, நான் பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரிகளில் ஒருவன் என்பதை நீங்கள் மறந்திருக்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சிறுவன் விதிகளுக்கு புறம்பாக மருத்துவ நகரத்திற்குள் அத்துமீறி நுழைய முயன்றதுடன் படைத்தலைவர் சமரன் மீது ஒரு கொலைவெறி தாக்குதலையும் நடத்தினான். நான் சரியான நேரத்தில் வராமல் இருந்திருந்தால் சமரன் கடுமையாக காயமடைந்திருப்பான் என்றார். லிங்கேசரின் வார்த்தைகளை கேட்ட பிங்களர் அபிமன்யுவை அமைதியாக பார்த்து, இவர் சொல்வது உண்மையா என்று கேட்டார். சமரனை பற்றி பிங்களருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவர் முதலில் அபிமன்யுவிடமே விளக்கம் கேட்க தீர்மானித்தார். அபிமன்யு பிங்களரை மரியாதையுடன் வணங்கி பணிவாகச் சொன்னார், மூத்தவரே, நீங்கள் இங்கே இருக்கும் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம். நான் முதலில் தாக்கவில்லை. ஏனெனில்
நான் தாக்கி இருந்தால் மூத்தவர் லிங்கேசர் இவ்வளவு தாமதமாக வந்து சமரனை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது. நீங்கள் எனக்கு கொடுத்த அழைப்பு கடிதத்தை மருத்துவ மையத்தின் வாயிலில் இருக்கும் வீரரிடம் காண்பிக்கத்தான் நான் வந்தேன். ஆனால் தலைவர் சமரன் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கூட தராமல் நேரடியாக என் மீது தாக்குதல் நடத்தினார் என்றார். அழைப்பு கடிதத்தை பற்றி கேள்விப்பட்டதும் லிங்கேசர் வியப்புடன், இந்த சிறுவனிடம் உங்களது அழைப்பு கடிதம் இருக்கிறதா? எதற்காக இவனுக்கு அத்தகைய கடிதத்தை கொடுத்தீர்கள் என்று கேட்டார். பிங்களர் புன்னகைத்துக் கொண்டே, லிங்கேசரே, நான் யாருக்கு அழைப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்க பாதுகாப்பு படைக்கு உரிமையில்லை என்று நான் நினைக்கிறேன். அது போகட்டும், இவன் மீது எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எனவே அவனை உள்ளே அனுமதிக்கவும். அவனிடம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. அதற்காகத்தான் நானே அவனை அழைத்துச் செல்ல வந்தேன் என்றார். இதைக் கேட்டு அபிமன்யுவே ஆச்சரியமடைந்தான். அந்த தருணத்தில் சமரன் முன்னே வந்து உறுதியான குரலில், ஆனால் மூத்தவரே, விதிகளின்படி அடுத்த 3 நாட்களுக்கு யாருக்கும் உள்ளே அனுமதி கிடையாது. எனவே இந்த சிறுவனை நாங்கள் உள்ளே அனுமதிக்க முடியாது என்றார். இதைக் கேட்ட அபிமன்யுவுக்கு ஆத்திரம் எழத் தொடங்கியது. சமரன் ஏன் தன் மீது இவ்வளவு எரிச்சலாக இருக்கிறான் என்பது அவனுக்கு புரியவில்லை. பிங்களர் சற்று எரிச்சலான தொனியில், சமரா, நீ விதிகளை சரியாக கவனித்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. மருத்துவ மையத்தின் அழைப்பு கடிதம் வைத்திருப்பவர்களுக்கு சிறப்பு அனுமதி உண்டு என்பதும் அவர்களுக்காக கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்பதும் மூத்தவர் லிங்கேசர் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். சமரன் மீண்டும் வாதிட முயன்றான். ஆனால் மூத்தவரே என்று அவன் பேசுவதற்குள் லிங்கேசர் ஆத்திரத்துடன் அவனை பார்த்து, சமரா, இப்போது நீ அமைதியாக இருக்கப் போகிறாயா இல்லையா என்று கத்தினார். பின்னர் அவர் பிங்களர் பக்கம் திரும்பி ஏளனத்துடன், அப்படியானால் இந்த போட்டிக்காக நீங்களும் ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் போலிருக்கிறது. மிகவும் நல்லது. ஆனால் பிங்களரே, எச்சரிக்கையாக இருங்கள். இந்த சிறுவனுக்கு விதிகளை மதிக்கக்கூட தெரியவில்லை. அவன் உங்களுக்கு பெரிய தொல்லையை தரக்கூடும் என்றார். பிங்களர் புன்னகையுடன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது எனது தனிப்பட்ட விஷயம். எனது விஷயத்தில் யாராவது தலையிடுவது எனக்கு பிடிக்காது என்பது உங்களை விட வேறு யாருக்கும் நன்றாக தெரியாது என்றார். இரு மூத்த அதிகாரிகளுக்கும் இடையிலான உறவு சரியில்லை என்பதை அபிமன்யு அவர்களின் பேச்சிலிருந்து புரிந்து கொண்டார். பின்னர் பிங்களர் அவனிடம் திரும்பி மெதுவான குரலில், அபிமன்யு, என்னுடன் வா என்று கூறிவிட்டு நகரத் தொடங்கினார். அபிமன்யுவும் அவருடன் மருத்துவ நகரத்தின் சிறப்பு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தார். லிங்கேசரும் சமரனும் ஆத்திரத்துடன் அபிமன்யு உள்ளே செல்வதை பார்த்துக் கொண்டிருந்தனர். சமரன் கோபத்தோடு லிங்கேசரை பார்த்து, நீங்கள் என்னை தடுத்திருக்காவிட்டால் அந்த சிறுவனுக்கு ஒரு முறையான பாடம் புகட்டியிருப்பேன் என்றார். லிங்கேசர் அவனை பார்த்து, அந்த சிறுவனை சாதாரணமாக எடை போடும் தவறை செய்யாதே. அவன் தனது ஆற்றலை மறைத்து வைத்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. அவன் ஒரு சாதாரண வீரன் அல்ல. அவனிடம் ஒரு அபாயகரமான சக்தியை நான் உணர்ந்தேன். ஆனால் அது திடீரென மறைந்து விட்டது. மேலும் அவனுக்கு மூத்தவர் பிங்களரின் ஆதரவு இருக்கிறது. எனவே அவனை பகைத்துக் கொள்ளாதே. அவன் இந்த போட்டிக்காகத்தான் வந்திருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன் என்றார். பின்னர் சமரனின் தோளில் கை வைத்து, உனது சாகுபடி தேவோதய நிலையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. ஆனால் உனது முழு பலத்தை பயன்படுத்தினால் ஒரு 8ஆம் கட்ட தேவோதய வீரனை நீ எளிதாக தோற்கடிக்கலாம். ஒரு சிவவஜ்ர நிலை வீரன் விட்டுச் சென்ற இதய எச்சம் இருக்கும் இடத்தை நீ கண்டறிய வேண்டும். அதை நீ அடைந்துவிட்டால் உனது ஆன்மீக ஆற்றல் 2ஆம் நிலைக்கு உயரும். அதன் பிறகு பழங்கால அரகரச்சர் குலத்தின் விகாசனால் கூட உன்னை தோற்கடிக்க முடியாது என்றார். சமரன் கண்கள் தீவிரமானது. லிங்கேசர் புன்னகையுடன் மீண்டும் அவனை பார்த்து, ஹங்குருதி குலத்துடனான போரில் விகாசன் காயமடைந்ததாக கேள்விப்பட்டேன். இந்த வாய்ப்பை தவறவிடாதே. இல்லையெனில் இளவரசி சாய்ராவை அடைவது நீ மறந்துவிட வேண்டியதுதான் என்றார். இதைக் கேட்ட சமரனின் புருவங்கள் சுருங்கி முகம் இறுகியது. பற்களை கடித்தபடி அவன் ஒருவித கோபக் குரலில், நான் சாய்ராவுக்கு தகுதியானவன் என்பதை நிரூபிப்பேன். அவள் எனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்றார். இதற்கிடையில்
லிங்கேசர் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார். பிங்களருடைய அந்த சிறப்பு விருந்தினரை பற்றி நான் விசாரிக்க வேண்டும். இதற்கு முன் நான் இவனை பார்த்ததே இல்லை. இவன் எங்கிருந்து வந்தான்? பின்னர் அவர் சமரனிடம், நாம் கிளம்புவோம். நாளை போட்டி தொடங்குகிறது. அங்கே உனது இருப்பு அவசியம். நச்சு பள்ளத்தாக்கின் அனைத்து குல தலைவர்களும் இன்று அங்கே இருப்பார்கள் என்றார். அந்த தருணத்தில் சமரன் ஆத்திரத்துடன், நாளை காலை வரை மருத்துவ நகரத்தின் கதவுகளை மூடுங்கள் என்று கத்தினார். இருவரும் உள்ளே சென்றதும் அவர்கள் பின்னால் கதவுகள் பலமாக மூடப்பட்டன. கதவுகள் மூடப்படுவதைக் கண்ட வெளியே நின்றிருந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். அவர்கள் அனைவரும் வெகு தொலைவிலிருந்து இந்த நிகழ்விற்காக வந்தவர்கள். இரவு நேரங்களில் மருத்துவ நகரத்திற்குள் யாருக்கும் அனுமதி இல்லை என்பதால் அவர்கள் அங்கேயே கூடாரங்களை அமைக்கத் தொடங்கினர். இதற்கிடையில் மருத்துவ நகரத்தின் உள்ளே நுழைந்த அபிமன்யு தனக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான பச்சை நிற மலையைக் கண்டான். அந்த மலை வாயிலுக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது தெரியவில்லை. உள்ளே வந்த பிறகுதான் தெரிந்தது. அது அவனுக்கு பெரிய வியப்பை அளித்தது. அபிமன்யுவின் வியப்பை கண்ட பிங்களர் அவனை பார்த்து சிரித்துவிட்டு அவனுக்கு விளக்கம் கொடுக்க தொடங்கினார். இவ்வளவு ஆச்சரியப்பட தேவையில்லை அபிமன்யு. மதனகிரி மருத்துவ நகரம் என்பது ஒரு சிறிய பேரரசுக்கு இணையானது என்பது உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நீ பார்க்கும் இந்த மலையின் உச்சியில்தான் மருத்துவ நகரம் அமைந்துள்ளது. மேலும் இதை சுற்றியுள்ள பகுதி மதனகிரி நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு இருப்பவர்களில் பெரும்பாலோர் மருத்துவ மையத்துடன் தொடர்புடைய வேதியர்கள். அவர்கள் பயிற்சிக்காக வெளிப்பிரதேசங்களில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் வலிமை மிக்க குடும்பங்கள் மற்றும் குலங்களைச் சேர்ந்தவர்கள். எனவே அவர்கள் மிகவும் திறமையானவர்கள். இந்த முழு இடமும் ஒரு வலிமையான சக்தியால் பூட்டப்பட்டுள்ளது. ஒரு சிவவஜ்ர வீரனால் கூட இதை உடைக்க முடியாது என்றார். அவர் பேசி முடித்த அடுத்த கணம் ஒரு வெடிப்புச் சத்தம் எதிரொலித்தது. அபிமன்யு நிமிர்ந்து பார்த்தபோது 2 வீரர்கள் தங்களது ஆற்றல் சிறகுகளுடன் வானில் பறந்து ஒருவரை ஒருவர் ஆவேசமாக தாக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். வியப்படைந்த அபிமன்யு அவரை பார்த்து, இங்கே சண்டையிடுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லையா என்று கேட்டார். பிங்களர் சிரித்துக்கொண்டே, நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஏன் யாரும் அவர்களை தடுக்கவில்லை என்றுதானே என்று அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மற்றொரு வெடிப்புச் சத்தம் கேட்டது. வேறொரு இடத்திலும் சண்டை தொடங்கியது. இதைக் கண்ட அபிமன்யுவின் ஆச்சரியம் இன்னும் அதிகரித்தது. பிங்களர் அவனை பார்த்து, மதனகிரி நகரம் ஒரு சாதாரண நகரம் அல்ல. இதை ஒரு போர்க்களம் என்றே கூறலாம். மலையின் அடிப்பகுதியில் இருக்கும் வீடுகள் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக கற்றுக்கொள்ள வரும் இளம் வேதியர்களுக்கானவை. ஆனால் அங்கேயே அவர்களுக்கான போட்டித் தேர்வும் தொடங்கி விடுகிறது என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு ஆர்வத்துடன், என்ன மாதிரியான தேர்வு பிங்களரே என்று கேட்டார். பிங்களர் நிதானமான குரலில், அவர்கள் மருத்துவ நகரத்தில் பயிற்சி பெறுவதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்பதுதான் அந்த தேர்வு என்றார். அவரது வார்த்தைகள் அபிமன்யுவின் திகைப்பை மேலும் அதிகரித்தன. பிங்களர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு, நீ பார்க்கும் இந்த சண்டைகள் அனைத்தும் அந்த தேர்வின் ஒரு பகுதிதான். நாளை காலைக்குள் மலையில் இருக்கும் ஒரு வீட்டை அவர்களால் கைப்பற்ற முடியாவிட்டால் அவர்கள் தேர்வில் தோல்வியடைவார்கள். ஆனால் அங்கு மொத்தம் 5000 இடங்கள் மட்டுமே இருக்கும் என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு கவலையுடன், ஆனால் இத்தகைய சண்டைகளில் யாராவது படுகாயமடையலாம் அல்லது இறக்கக்கூட நேரிடலாம் என்று கேட்டார். பிங்களர் புன்னகையுடன், அது நடக்காது. யாராவது அத்தகைய முயற்சியில் ஈடுபட்டால் விதிகளின்படி அவர்கள் நிரந்தரமாக வெளியேற்றப்படுவார்கள் என்றார். பின்னர் பிங்களர் அந்த மலைப்பகுதியை சுட்டிக்காட்டி, இந்த மலையில் 7 ஆற்றல் சுவர்களை நீ காணலாம். உன்னிடம் மருத்துவ நகரத்தின் பதக்கம் இருந்தால் மட்டுமே அவை திறக்கும். ஆனால் ஒவ்வொரு பதக்கமும் முழுமையற்றது. அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டுமானால் அதன் மற்றொரு பகுதியை நீயே தேடி கண்டுபிடிக்க வேண்டும். மொத்தம் 4 நிலைகளை கடந்த பின்னரே ஒருவரால் மருத்துவ நகரத்திற்குள் நுழைய முடியும் என்றார். அபிமன்யு ஆச்சரியத்துடன், அப்படியானால் நானும் இந்த 4 நிலைகளையும் கடக்க வேண்டுமா என்று கேட்டார். பிங்களர் புன்னகையுடன், அவைதான் விதிகள்.
என்னால் அவற்றை மாற்ற முடியாது. ஒவ்வொரு நிலையும் மருத்துவ நகரத்தின் பெரியவர்களால் பாதுகாக்கப்படுகிறது. அவர்களுக்கு எதிராக என்னால் கூட செயல்பட முடியாது. இருப்பினும் உனக்கு விருப்பம் இருந்தால் உன்னை நான் நேரடியாக போட்டி நடக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும். ஆனால் அப்படி செய்தால் உன்னால் மருத்துவ நகரத்திற்குள் நுழைய முடியாது. போர்க்களத்திற்குள் மட்டுமே நுழைய முடியும் என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். நான் மூத்தவர் பிங்களருடன் சென்றால் சசிரேகாவை எப்படி சந்திப்பது? அவள் நிச்சயம் போட்டியில் சோர்ந்திருப்பாள். எனவே அவள் இங்கு எங்காவதுதான் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். இப்போது என்ன செய்வது என்று அவன் யோசித்தான். நேரடியாக போர்க்களத்திற்குள் நுழையலாமா அல்லது மருத்துவ நகரத்திற்கு செல்லலாமா என்று தீவிர யோசனையுடன் அபிமன்யு நடந்து வர பிங்களர் சற்றென்று ஒரு இடத்தில் அவனை நிறுத்தினார். அவனது முகத்தில் படர்ந்திருந்த குழப்பத்தைக் கண்ட பிங்களர் அங்கிருந்த 2 பாதைகளை தனது விரல்களால் சுட்டிக்காட்டினார். அபிமன்யு, உனக்கு முன்னால் 2 பாதைகள் விரிந்து கிடக்கின்றன. ஒன்று இந்த போட்டியில் பங்கேற்கும் அரச குடும்பங்கள் மற்றும் பெரும் வீரர்களின் குழுக்களுக்கானது. 2வது பாதை மிகவும் கடினமானது, ஆபத்துக்கள் நிறைந்தது. ஆனால் அதில் பயணித்தால் பல அபூர்வ நன்மைகள் உனக்கு கிடைக்கும். எதில் செல்ல வேண்டும் என்பதை நீயே தீர்க்கமாக முடிவு செய்து கொள். இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனக்கு சில முக்கியமான வேலைகள் காத்திருக்கின்றன. மருத்துவ நகரத்திற்குள் உன்னை மீண்டும் சந்திப்பேன் என்று நம்புகிறேன் என்றார். அவர் அப்படி கூறி முடித்த அடுத்த நொடி அவருக்கு பின்னால் கரிய நிறத்தில் மர்மமான ஆற்றல் சிறகுகள் பிரம்மாண்டமாக தோன்றின. ஒரு பருந்தைப் போல அவர் வானத்தை நோக்கி பாய்ந்து மேகங்களுக்குள் மறைந்தார். அபிமன்யு மலைத்துப் போய் தன் முன்னால் இருந்த 2 பாதைகளையும் பார்த்தபடி நின்றார். ஒரு பாதை பிங்களர் முன்பு சொன்னது போல பெரும் போட்டி நடக்கும் திறந்தவெளி களத்தை நோக்கிச் சென்றது. மற்றொன்று தேர்வு பாதையை நோக்கி சென்றது. அந்த 2வது பாதையில் ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் வீரர்கள் மட்டுமே மிகுந்த எச்சரிக்கையுடன் சென்று கொண்டிருந்தனர். சரியாக அந்த நேரத்தில் அருணகேசரின் குரல் அவனது காதுகளில் எதிரொலித்தது. அபிமன்யு, நீ சசிரேகாவை கண்டுபிடிக்க வேண்டுமானால் தயங்காமல் 2வது பாதையைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த பிங்களர் ஒரு நரியை விட தந்திரமானவன். அவன் திட்டமிட்டே நம்மை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளிவிட்டான். அந்த பாதையில் பல வலிமை மிக்க நபர்கள் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அவர்களில் பெரும்பாலானோர் வேதியர்கள். சசிரேகாவை கண்டுபிடிக்க நான் எனது சக்தியை பயன்படுத்தினால் நான் உன்னுடன் இருப்பதை அவர்கள் உடனடியாக கண்டுபிடித்து விடுவார்கள். பிறகு பெரியவர்களும் பாதுகாப்பு படையினரும் உன்னை மருத்துவ நகரத்திலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்றார். இதைக் கேட்ட அபிமன்யுவின் முகத்தில் கவலையும் குழப்பமும் தோன்றியது. அவன் வீர மரணத்திற்கோ அல்லது போர்க்களத்திற்கோ ஒருபோதும் அஞ்சியவன் இல்லை. ஆனால் அவனது உண்மையான அடையாளம் இங்கே வெளிப்பட்டால் அவனும் சசிரேகாவும் மீள முடியாத ஆபத்தில் சிக்கக்கூடும் என்று அவனது உள்ளுணர்வு எச்சரித்தது. எனவே அவன் உருமாற்ற மாத்திரையை பயன்படுத்த முடிவு செய்தான். உடனே அருணகேசர், அப்படியானால் நீ என்ன முடிவு செய்திருக்கிறாய் அபிமன்யு என்று கேட்டார். அபிமன்யு உறுதியான குரலில், எனக்கு வேறு வழியில்லை அருணகேசரே. எனக்கு விருப்பமில்லை என்றாலும் நான் இந்த போட்டியின் ஒரு அங்கமாக மாறியே ஆக வேண்டும் என்றார். அப்படி கூறிவிட்டு அவன் உருமாற்ற மாத்திரையை விழுங்கி தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டான். பின்னர் அவன் 2வது பாதையில் காலடி எடுத்து வைத்தான். ஆனால் திடீரென்று அவனுக்கு முன்னால் இருந்த பரிமாணம் மங்கலானது. பச்சை நிற உடையணிந்த ஒரு இளம் வீரன் அவன் முன்னே தோன்றினான். அவனது மார்பில் எந்த பதக்கமும் இல்லை. அபிமன்யுவிடமும் அப்போது எந்த பதக்கம் இருக்கவில்லை. எனவே அபிமன்யு அவனை பார்த்து, இப்போ பார் நண்பா, என்னிடம் பதக்கம் ஏதும் இல்லை. எனவே என்னுடன் சண்டையிடுவதால் உனக்கு எந்த லாபமும் இல்லை என்றார். பிங்களரின் கூற்றுப்படி ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் அரை பதக்கம் கிடைக்கும். அது 4ஆய் மாறும்போது மருத்துவ மையத்திற்கு செல்வதற்கான அனுமதி கிடைக்கும். அந்த சிறுவன் தன் பதக்கத்திற்காகத்தான் வந்திருக்கிறான் என்று அபிமன்யு நினைத்தான். இதைக் கேட்ட அந்த வீரன் எரிச்சலுடன் தன் புருவத்தைச் சுருக்கினான். அந்த நேரத்தில் மற்றொரு குரல் சிரித்துக்கொண்டே, என்ன நிதிலா, இன்று உனக்கு இன்னொரு விசித்திரமான ஆள் கிடைத்து விட்டான் போலிருக்கிறது.
என்று கூறிக்கொண்டே அவன் அருகே வந்து நின்றான். அவன் பெயர் கௌசிகன். கௌசிகனும் நிதிலனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். நிதிலன் எரிச்சலுடன், சிரிப்பதை நிறுத்துகிறாயா? இன்று இரவுக்குள் நாம் மருத்துவ மைய கட்டிடத்தை அடையாவிட்டால் நாமும் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவோம். அதன் பிறகு பயிற்சியை பற்றி மறந்துவிட வேண்டியதுதான். இந்த முறை நாம் தோல்வியடைந்தால் தலைவர் நம்மை கடுமையாக தண்டிப்பார் என்றார். பின்னர் நிதிலன் ஒரு ஒளிரும் ஸ்படிகத் துண்டை அபிமன்யுவை நோக்கி எறிந்து, சிறுவனே, இதை வைத்துக்கொள். இதுதான் உனது பதக்க எண். இதை தொலைத்து விடாதே. இல்லையென்றால் நீ தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பே நான் உன்னை வெளியேற்றி விடுவேன். ஏனென்றால் பலவீனமான வீரர்கள் எனது மண்டலத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை. 1 மாத காலமாக எனது மண்டலம் தனக்கென்று ஒரு தரத்தை உருவாக்கி தக்க வைத்துள்ளது. உன்னை போன்ற ஒரு புதிய ஆளால் எனது மண்டலம் கீழே இறங்குவதை என்னால் அனுமதிக்க முடியாது. எனவே இதை தொலைத்து விடாதே என்றான். பின்னர் அவன் அபிமன்யுவை பார்த்து, சரி, உன் பெயர் என்ன? உனது சாகுபடி எந்த மட்டத்தில் இருக்கிறது என்று கேட்டா. அபிமன்யு மருத்துவ நகரத்திற்குள் நுழையும் போதே அருணகேசர் அவனது ஆற்றலை மறைத்து விட்டதால் ஒரு யுகவஜ்ர வீரரை தவிர வேறு யாராலும் அவனது பலத்தை கணிக்க முடியாது. அபிமன்யு புன்னகையுடன் அவனை பார்த்து, எனது பெயர் ருத்ரா, ருத்ர பிரபாகரன். மக்கள் என்னை ருத்ரன் என்று அழைப்பார்கள். நான் அமரோதய நிலையின் 5ஆம் கட்டத்தில் இருக்கிறேன். சகோதரர் நிதிலன் அவர்களே என்றார். இதைக் கேட்ட நிதிலன் ஆத்திரத்துடன், என்னை தலைவர் நிதிலன் என்று அழைக்க வேண்டும். அமரோதய நிலையின் 5ஆம் கட்டமா? உனக்கு கொடுத்திருக்கும் பதக்கத்தின் மற்றொரு பாதி ஏதாவது ஒரு வீரனிடம் இருக்கும். அவனை வென்று அவனிடம் இருக்கும் பதக்கத்தை பெற்று நீ உன் பதக்கத்தை முழுமையாக்க வேண்டும். ஆனால் உனது பதக்கத்தின் மற்றொரு பாதியை வைத்திருப்பவன் பலவீனமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள். இல்லையென்றால் நீ முதல் போட்டியிலேயே கடும் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும் என்றார். சரியென்று ருத்ரனாக மாறியிருந்த அபிமன்யு அமைதியாக தலையசைத்தான். பின்னர் ருத்ரன் நிதிலனை பின்பற்ற துவங்கினான். இருவரும் நடந்து செல்ல நிதிலன் அபிமன்யுவின் அருகில் சென்று அவனது தோளில் கையை வைத்து எரிச்சலான தொனியில், ருத்ரா, நீ மிகவும் இளையவனாக இருக்கிறாய். இந்த வயதில் உனக்கு எதற்கு இந்த போட்டி என்று கேட்டான். உடனே அபிமன்யு, ஏன், இளம் வயதில் வந்தால் நல்லதுதானே என்று கேட்டான். நிதிலனின் கண்கள் கடுமையாக மாறின. உனக்கு தெரியாதா? இல்லை, தெரியாதது போல நடிக்கிறாயா? மருத்துவ மையத்தில் பயிற்சி பெறும் வாய்ப்பு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும். அதனால் மக்கள் இதற்காக பல ஆண்டுகளாக காத்திருந்து பயிற்சி பெற்று அனைத்திற்கும் தயாராகிவிட்டு பின்னர் போட்டியில் கலந்து கொள்வார்கள். நீயோ எதையும் யோசிக்காமல் நேரடியாக போட்டியிட வந்துவிட்டாய் என்றார். நிதிலனின் குரலில் எரிச்சல் இருந்தாலும் அதில் ஒருவித அக்கறையும் கலந்திருந்தது. ஒரு புதியவனுக்கு இந்த விளையாட்டு அத்தனை எளிதல்ல என்று அறிவுரை கூறுவது போல அது இருந்தது. அபிமன்யு அவை அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டான். ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு அவன் நிதிலனை பார்த்து, தலைவர் நிதிலன் அவர்களே, உண்மையைச் சொல்வதென்றால் நான் இங்கே பயிற்சிக்காக வரவில்லை. நான் ஒரு தோழியை தேடி வந்தேன் என்றான். நிதிலன் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தான். ஒரு தோழியா என்று கேட்டான். அபிமன்யு தலையசைத்தான். ஆமா, அவள் மருத்துவ மையத்தின் இந்த போட்டியில் பங்கேற்கிறாள். அவள் மிகவும் வலிமையானவள். தேவோதய நிலையில் இருக்கிறாள். அவள் தனது அடையாளத்தை மறைத்திருப்பாள் என்று நான் நம்புகிறேன். கருப்பு நிற உடையணிந்த ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டான். அவன் இதைச் சொன்ன மாத்திரத்தில் நிதிலன் மற்றும் கௌசிகன் முகபாவனைகள் மாறின. முந்தைய நாள் நடந்த அந்த பயங்கரமான போர் அவர்களின் நினைவுக்கு வந்தது. அந்த மர்மமான பெண் அந்த அரங்கில் இருந்த அனைவரையும் ஒற்றையாளாக தோற்கடித்தவள். அவளது ஒவ்வொரு அசைவிலும் வலிமை மட்டுமல்ல, ஒரு உணர்ச்சி போராட்டத்தின் தீவிரமும் இருந்தது. அவளும் கருப்பு நிற உடையில்தான் இருந்தாள். அவளது கண்களில் இருந்த அதே கூர்மையான பிரகாசம் இப்போது ருத்ரனின் கண்களிலும் மின்னியது. கௌசிகன் மெதுவாக நிதிலன் அருகே வந்து, ஒருவேளை அவளாக இருக்குமோ என்று கேட்டா. நிதிலன் மௌனமாக இருந்தான். ஆனால் அவனது முகமாற்றம் அனைத்தையும் உணர்த்தியது. அவனது புருவங்கள் சுருங்கின. அவனது சுவாசம் கனமானது. ஏதோ ஒரு பழைய நினைவு மீண்டும் மேலெழுந்தது போல அவன் உணர்ந்தான். அபிமன்யு தேடிக்கொண்டிருக்கும் அந்த பெண் நேற்று அந்த மண்டல குழுவையே ஒற்றையாளாக துவம்சம் செய்த அதே பெண்தான் என்பதை அவன் ஏற்கனவே உணர்ந்து விட்டான்.
காற்றை விட லேசாகவும் மின்னலை விட வேகமாகவும் அசைந்த பெயரற்ற கருப்பு உடை மங்கை அவள் என்று அவன் தன் மனதில் அவளுக்கு ஒரு உருவத்தை உருவாக்கி இருந்தான். நிதிலனின் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை எழுந்தது. அந்த பெண் மீண்டும் போர்க்களத்தில் இறங்கினாள். என்ன ஆகும்? இந்த சிறுவன் அவளை தேடி வந்திருப்பது உண்மையானால் இந்த மருத்துவ மையத்தின் இந்த பகுதி விரைவில் மற்றொரு புயலை சந்திக்க வாய்ப்பிருக்கிறதே என்று நிதிலன் யோசித்தான். தனது பதற்றத்தை மறைத்துக் கொண்டு நிதிலன் வேகமாக அபிமன்யுவின் அருகே வந்து, இதோ பார் தம்பி, இங்கே இருக்கும் பெரும்பாலான வீரர்கள் தங்களது அடையாளத்தை மறைத்துக் கொண்டுதான் பங்கேற்கிறார்கள். ஒருவருக்கு மற்றவரை பற்றி தெரியாது. அது ஒரு பயிற்சியாளராக இருக்கலாம், அல்லது மறைந்திருக்கும் ஒரு தேவோதிக வீரராகவும் இருக்கலாம். யாரையும் யாருக்கும் தெரியாது என்றான். ஏதோ ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த அஞ்சுவது போல அவனது குரல் மிகவும் மெதுவாக ஒலித்தது. சுற்றுமுற்றும் எச்சரிக்கையுடன் பார்த்தபடி அவன் தன் பேச்சை தொடர்ந்தான். அந்த பெண் உண்மையில் இங்கே இருந்தால் போட்டிகளின் போது மட்டுமே நீ அவளை சந்திக்க முடியும். ஆனால் எனது ஆலோசனையை கேள். யாரிடமும் வீணாக மோத வேண்டாம். தனது வலிமையை நிரூபிப்பதற்காக இங்கே உயிரையே எடுக்க துணியும் மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள் என்றார். அந்த நேரத்தில் நிதிலனின் கண்களில் எச்சரிக்கை உணர்வு மட்டுமே இருந்தது. அவன் எதையோ மறைப்பது அவனது பதற்றத்திலிருந்து தெளிவாக தெரிந்தது. நிதிலன் மீண்டும் மீண்டும் சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருப்பதை அபிமன்யு கவனித்தான். யாராவது ஒட்டு கேட்கிறார்களா என்ற பயமும் கண்ணுக்கு தெரியாத ஆபத்தை தவிர்க்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் அவன் முகத்தில் இருந்தது. புருவங்களை சுருக்கியபடி அபிமன்யு அவனை பார்த்து, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை தலைவரே என்றான். நிதிலன் அவனை பார்த்துவிட்டு கையை லேசாக அசைத்து, விரைவிலேயே நீ புரிந்து கொள்வாய். இப்போதைக்கு இந்த இடத்தின் விதிகளை உனக்கு விளக்குகிறேன் என்றான். அவன் ஒரு கணம் இடைவெளி விட்டு இன்னும் தீவிரமான தொனியில் பேச ஆரம்பித்தான். இங்கு பார் ருத்ரா, நான் தீச்சுடர் நெருப்பு மண்டலத்தின் தலைவன். இந்த போட்டித் தேர்வில் இது 10வது இடத்தில் உள்ளது. ஒவ்வொரு மண்டலத்திற்கும் அதற்கே உரித்தான ஒழுக்கமும் விதிகளும் உண்டு. அவை உனக்கு தெரியவில்லை என்றால் உனது அடுத்த அடி உனது கடைசி அடியாக கூட இருக்கலாம் என்றான். அபிமன்யு கவனமாக கேட்டுக்கொண்டா. நிதிலனின் குரலில் இன்னும் ஒரு சிறிய எரிச்சலும் சந்தேகமும் இருப்பதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. ஏனென்றால் தன் முன்னே நிற்கும் இந்த இளைஞன் உண்மையில் யார் என்று நிதிலன் கணிக்க முயன்று கொண்டிருந்தான். நிதானமான தொனியில் அபிமன்யு அவனை பார்த்து, இங்கே மொத்தம் எத்தனை மண்டலங்கள் உள்ளன என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டா. இதைக் கேட்ட நிதிலனும் கௌசிகனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். சரியாக அந்த நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு கனத்த குரல் கேட்டது. தம்பி, இங்கே மொத்தம் 10 மண்டலங்கள் உள்ளன. ஒவ்வொரு மண்டலத்திலும் 2000 வீரர்கள் இருப்பார்கள். எங்கள் மண்டலத்தில் நாங்கள் 3 தான் மிகவும் வலிமையானவர்கள். அதில் நான் ஒருவன் மட்டுமே தேவோதய நிலையில் இருக்கிறேன் என்று கூறியது அந்த குரல். ஒரு புதிய வீரன் முன்னால் வந்தான். அவனது முதுகில் ஒரு வாள் தொங்கிக் கொண்டிருந்தது. அவனைக் கண்ட அபிமன்யு, முதல் கட்ட தேவோதய வீரன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் நிதிலன் மற்றும் கௌசிகனைப் போலன்றி இந்த வீரனின் முகத்தில் புன்னகைக்கு பதில் ஒரு உறுதி இருப்பதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. அவனது பார்வை நிலையாக இருந்தது. அவனது அசைவுகளில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை தெரிந்தது. இந்த நிலத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் அவனே ஆள்வது போல தோன்றியது. உயரமான மற்றும் ஒல்லியான அந்த வீரன் மெதுவாக முன்னால் வந்தான். அவனது வாளின் பிடி காற்றில் அசைத்து ஒரு மெல்லிய உலோக சத்தத்தை ஏற்படுத்தியது. அவன் அபிமன்யு முன் நின்று அதிகாரமிக்க தொனியில், இந்த மண்டலங்கள் எல்லாம் பெயருக்குத்தான். இந்த போட்டியின் உண்மையான தேர்வு 4 நிலைகளை கடப்பதுதான். அந்த 4ஐயும் கடந்து பிழைப்பவன் மட்டுமே மருத்துவ மையத்தின் வாயில்களை அடைய முடியும் என்றான். சில அடிகள் நடந்து சுற்றியுள்ள தூசியை பார்த்தபடி அமைதியான குரலில், ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், 2000 வீரர்களில் 1000 பேர் மட்டுமே அந்த புள்ளியை எட்டுவார்கள். அவர்களிலிருந்தும் ஒரு சிலரே முக்கிய போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அது நாளை தொடங்குகிறது என்றான். இப்போது அவனது கண்கள் நேரடியாக அபிமன்யுவின் மீதே நிலைத்திருந்தன. அவனது குரலில் ஒரு கர்வம் இருந்தது. உனது வலிமையை பார்த்தால் அந்த நிலையை அடையும் தகுதி உனக்கு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இங்கே ஒவ்வொரு வெற்றியும் வெறும் கௌரவம் மட்டுமல்ல,
அது முன்னேற்றத்திற்கான ஒரு படி என்று உறுதியாக கூறினார். பல வீரர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் அந்த போர்க்களத்தை சுட்டிக்காட்டிய அவன் அபிமன்யுவை பார்த்து, இந்த சண்டைகளைப் பார். இவை அனைத்தும் தேர்வின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதி. வெற்றி பெறுபவர் ஒவ்வொருவரும் தனது எதிராளியின் பதக்கத்தை பெறுவார்கள். அந்த பதக்கம்தான் உன்னை மலையின் மேலே உள்ள மருத்துவ மையத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். இந்த ஆரம்ப தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு சிறப்பு வெகுமதியும் கிடைக்கும். அது உனது ஆற்றலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவும் என்றார். அவனது குரல் இப்போது மென்மையடைந்திருந்தது. ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருந்தது. காற்றில் ஒரு விசித்திரமான அமைதி பரவியது. அபிமன்யு அவனை ஒரு கணம் பார்த்தான். அவனது கண்களில் பயமோ தயக்கமோ இல்லை, ஆழம் மட்டுமே இருந்தது. பின்னர் அவன் அமைதியான குரலில், தலைவரே, உங்கள் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். இவ்வளவு பேசுகிறான் என்றால் இந்த வீரனும் ஒரு மண்டல தலைவராக இருக்கலாம் என்று அபிமன்யு ஊகித்தான். தனக்கு இவ்வளவு நேரம் விதிகளை விளக்கிக் கொண்டிருந்த வீரனை பார்த்த அபிமன்யு அவனை ஒரு கணம் ஆழமாக பார்த்துவிட்டு பின்னர் அவன் அமைதியான குரலில், தலைவரே, உங்கள் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். இவ்வளவு பேசுகிறான் என்றால் இந்த வீரனும் ஒரு மண்டல தலைவராக இருக்கலாம் என்று அபிமன்யு ஊகித்தான். ஆனால் அவனது எதிர்பார்ப்பிற்கு மாறாக அந்த உயரமான வீரன் மெல்ல புன்னகைத்தான். அவனது கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அவன் அபிமன்யுவை பார்த்து, என்னை தலைவர் என்று அழைக்க தேவையில்லை. தீச்சுடர் மண்டலத்திற்கு தலைவர் என்று யாரும் கிடையாது. மேலும் நீ நிதிலன் மற்றும் கௌசிகனை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றான். ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவன் மீண்டும் அபிமன்யுவை பார்த்து, எனது பெயர் அதியன் என்றான். எரிச்சலடைந்த நிதிலன் மற்றும் கௌசிகனின் முகங்களை அவன் ஒருமுறை பார்த்தான். ஆனால் அவர்களின் எதிர்வினையை முழுமையாக புறக்கணித்தான். பின்னர் அவன் அபிமன்யுவை பார்த்து, உன்னிடம் இருக்கும் அந்த பதக்கத்தின் மற்றொரு பாதி வேறொரு வீரனிடம் உள்ளது. உனது ஆற்றலின் ஒரு பகுதியை அதற்குள் செலுத்தும் போது அந்த வீரனுக்கு உனது இருப்பிடம் தெரிந்துவிடும் என்றான். அவனது குரலில் ஒரு எச்சரிக்கை கலந்திருந்தது. அருகில் இருந்த அறைகளை நோக்கி சுட்டிக்காட்டி, உனக்கு சோர்வாக இருந்தால் நீ சிறிது நேரம் பயிற்சி பெறலாம். ஒவ்வொரு அறையிலும் சிறப்பு கற்கள் உள்ளன. அவற்றின் மீது அமர்வதன் மூலம் உனது சக்தியையும் ஆற்றலையும் உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்றான். உண்மையில் அதியனால் ருத்ரனின் ஆற்றலை சரியாக கணிக்க முடியாததாலேயே அவன் இதை கூறினான். அபிமன்யுவின் வயதை பார்த்து அவன் இவ்வளவு தூரம் பறந்து வந்ததில் சோர்வாக இருப்பான் என்று அதியன் எண்ணினான். ஆனால் அவனை பார்த்து அபிமன்யு லேசாக புன்னகைத்தான். அவனது கண்களில் தன்னம்பிக்கை தெளிவாக தெரிந்தது. எனக்கு இப்போது ஓய்வு தேவை என்று நான் நினைக்கவில்லை என்றான். அப்படி கூறிவிட்டு அவன் தனது உள்ளங்கையை விரித்து ஒரு சிறிய அளவு ஆற்றலை திரட்டினான். பின்னர் மெதுவாக அந்த ஆற்றலை தனது கையில் இருந்த பாதி பதக்க கல்லுக்குள் செலுத்தினான். ஆற்றல் அந்த கல்லுக்குள் நுழைந்த அடுத்த கணம் காற்றில் ஒரு மெல்லிய ஒளி அலை பரவியது. முதன்முறையாக அதியனின் கண்களில் ஆச்சரியம் தோன்றியது. அபிமன்யு இவ்வளவு வேகமாக இதை செய்வதைக் கண்ட அதியன் அவனை தடுப்பதற்காக முன்னால் வந்து, தம்பி பொறு, இந்த வாய்ப்பை நீ வீணாக்க கூடாது. இந்த அறைகள் சாதாரண இடங்கள் அல்ல. இங்குள்ள கற்களில் சிறப்பு ஆற்றல் உள்ளது. இங்கே பயிற்சி பெறும் எந்த ஒரு அமரோதய வீரனும் தனது ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்க முடியும். நானும் இந்த அறைகளில் பயிற்சி பெற்றுதான் தேவோதய நிலையை அடைந்தேன் என்றார். அவனது குரலில் ஒரு அறிவுரை இருந்தது. ஆனால் அபிமன்யு அதை பொருட்படுத்தவில்லை. அவன் ஏற்கனவே பதக்கத்திற்குள் தனது ஆற்றலை செலுத்திவிட்டான். அவனை பார்த்த அதியன் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டு, அடுத்த கட்டத்தில் உன்னை சந்திப்பேன் என்று நம்புகிறேன். கௌசிகன், நிதிலன் மற்றும் நாங்கள் மூவரும் ஏற்கனவே எங்கள் பதக்கங்களின் மறுபாதியை பெற்றுவிட்டோம். இப்போது எங்கள் மண்டலத்தைச் சேர்ந்த 2000 வீரர்களும் ஒன்று கூடிவிட்டதால் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம் என்றார். அவன் பேசி முடிப்பதற்குள் திடீரென்று காற்று அதிர்ந்தது. வானில் ஒரு பிரகாசமான அலை பரவியது. கனத்த குரல் ஒன்று எதிரொலித்தது. அந்த கல்லை என்னிடம் கொடு சிறுவனே என்று கர்ஜித்தது அந்த குரல். அந்த கர்ஜனையில் தரையே நடுங்கியது. அதியன், நிதிலன் மற்றும் கௌசிகன் வானத்தை நிமிர்ந்து பார்த்தனர். அங்கே நீல நிற ஒளியால் சூழப்பட்ட ஒரு வீரன் பறந்து வந்து கொண்டிருந்தான்.
அவனது உடலிலிருந்து ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டன. அவன் அபிமன்யுவை நேருக்கு நேர் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அதைக் கண்ட நிதிலன் அதிர்ச்சியுடன், அது அது ஒரு தேவோதய வீரன் என்றார். கௌசிகன் பற்களை கடித்தபடி, இந்த சிறுவனின் அதிர்ஷ்டம் மிகவும் மோசமானது. அவனது முதல் போட்டியாளரே ஒரு தேவோதய வீரனாக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றார். அவர்களின் முகங்களில் கவலை தெளிவாக தெரிந்தது. அத்தகைய ஒரு வீரனை எதிர்கொள்வது ஒரு சாதாரண போராளியால் முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அபிமன்யு அமைதியாக நின்றான். அவனது கண்கள் வானில் இருந்த அந்த வீரனின் மீது நிலைத்திருந்தன. அங்கு நிறைந்த ஆற்றல்களின் அழுத்தத்தால் காற்று கனத்திருந்தது. அதியன் ஒரு ஆழமான சிந்தனையுடன், ஒன்று, இந்த சிறுவன் நொறுங்கி போவான், அல்லது தனது உண்மையான பலத்தை உலகுக்கு காட்டுவான் என்றார். ஆற்றல் அலைகள் எழத் தொடங்கிய போது அபிமன்யு தனது முஷ்டிகளை இறுக்கினார். அந்த தருணத்தில் போர்க்களம் முழுவதும் ஒரு புதிய புயல் பிறந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அதியன் அபிமன்யுவின் முகத்தை வியப்புடன் பார்த்தான். அவனிடம் ஒரு சிறு பயம் கூட இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. ஆழமான ஆற்றலை பறைச்சாற்றும் ஒரு அமைதியான தன்னம்பிக்கை மட்டுமே அவனிடம் இருந்தது. பின்னர் அபிமன்யு அதியனை பார்த்து பணிவுடன், நன்றி சகோதரரே, அனைத்தையும் விளக்கியதற்கு என்றார். அவனது வார்த்தைகளில் அடக்கம் இருந்தது. ஆனால் அவனுக்குள் பொங்கிய ஆற்றல் வேறு ஒரு கதையைச் சொன்னது. அடுத்த கணம் அபிமன்யுவின் உடலிலிருந்து மின்னல் அலைகள் வெளிப்படத் தொடங்கின. அவனது கண்களில் நீல நிற ஒளி நடனமாடியது. அவனது முழு உருவமும் தெய்வீக ஆற்றலால் நிறைந்திருப்பது போல தெரிந்தது. எந்த முன்னறிவிப்பும் இன்றி கண் இமைக்கும் நேரத்தில் அவன் காற்றில் மறைந்தான். அதியன் நிமிர்ந்து பார்த்தான். அங்கே வானத்தில் அந்த தேவோதய வீரனுக்கு நேர் எதிரே அபிமன்யு நின்று கொண்டிருந்தான். அதியன் முகத்தில் முதலில் ஆச்சரியம் தோன்றியது. பிறகு ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. இந்த சிறுவன் சாதாரணமானவன் அல்ல என்றான். கீழே நிதிலனும் கௌசிகனும் திகைத்து போய் நின்றனர். அபிமன்யுவின் வேகத்தால் காற்று இன்னும் அதிர்ந்து கொண்டிருந்தது. நிதிலன் வியப்புடன் அவனை பார்த்து, அது இப்போதும் நாம் பார்த்த ருத்ரனின் வேகமா? அது நம்மை விட மிக வேகமாக இருக்கிறதே என்றார். கௌசிகன் நம்பிக்கையற்ற குரலில், ஆனால் அவன் அமரோதய நிலையின் 5ஆம் கட்டத்தில் இருக்கிறான். அவனால் எப்படி இவ்வளவு வேகமாக இருக்க முடியும் என்று கேட்டான். வானத்திலிருந்து கண்களை எடுக்காமல் அதியன் அவர்கள் சொன்னதை கேட்டான். அவன் அவர்களை பார்த்து, இன்னும் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லையா? அவன் பயிற்சியை நிராகரித்த போது அவனது ஆற்றலை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது எனக்கு சந்தேகம் இருந்தது. இந்த சிறுவன் ஆரம்பத்திலிருந்தே தனது உண்மையான பலத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் அமரோதய நிலையை விட பல மடங்கு வலிமையானவன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவன் உங்களை ஏமாற்றி இருக்கிறான் என்றார். அதியன் குரலில் இப்போது ஒரு மரியாதை இருந்தது. உண்மையான ஆற்றலுக்கான அங்கீகாரம் அது. இதைக் கேட்ட நிதிலன் மற்றும் கௌசிகனின் முகங்களில் கவலை படர்ந்தது. அவர்களின் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் ஓடியது. அவர்கள் ஏற்கனவே ருத்ரனுக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அவன் உண்மையிலேயே ஒரு தேவோதய வீரனாக இருந்தால் அவன் தங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று அவர்கள் பயம் கொண்டனர். அந்த பயத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மௌனமாக தங்களது ஆற்றல்களை வெளிப்படுத்தினர். அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் வானில் பறந்து அடுத்த கட்ட போர்க்களத்தை நோக்கிச் சென்றனர். ஆனால் அதியன் மட்டும் அங்கேயே நின்று இருந்தான். அவனது கண்கள் இன்னும் வானத்தையே பார்த்து கொண்டிருந்தன. ருத்ரனை சூழ்ந்திருந்த மின்னல்களை அவன் அமைதியாக கவனித்தான். காற்றில் ஆற்றல் அலைகள் தொடர்ந்து எழும்பிக் கொண்டிருந்தன. மின்னல்கள் அடர்நீல நிறமாக மாறும்போதெல்லாம் அதியனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. வானில் அந்த தேவோதய வீரன் தன்னை நோக்கி நம்ப முடியாத வேகத்தில் வருவதை அபிமன்யு கண்டான். அவனது கண்களில் பயம் மின்னி மறைந்தது. அபிமன்யு வெள்ளை நிற உடைகளை அணிந்திருப்பதையும் அவனது முகம் முழுமையாக மூடியிருப்பதையும் அந்த தேவோதய வீரன் கண்டான். அவன் மர்மமாகவும் அமைதியாகவும் அதே சமயம் ஆபத்தானவனாகவும் தெரிந்தான். அபிமன்யுவை சுற்றி பல வண்ண மின்னல்கள் சுழன்றன. அந்த வீரன் தன்னை சுற்றியுள்ள காற்றை சீரமைக்க முயன்றான். ஆனால் அவன் அபிமன்யுவின் ஆற்றலை உணர முயன்ற அடுத்த கணம் அவனது முகபாவனை மாறியது. என்னால் ஏன் இந்த சிறுவனின் ஆற்றலை உணர முடியவில்லை?
அவனது கண்களில் குழப்பம் நிறைந்தது. அவன் தன்னை தேற்றிக்கொண்டு ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு ஏளனமான குரலில் அபிமன்யுவை பார்த்து, உன்னிடம் ஏதோ கொஞ்சம் பலம் இருப்பதைப் போல தெரிகிறது. ஆனால் அது எவ்வளவு நேரம் நீடிக்கிறது என்று பார்ப்போம் என்றார். இருண்ட வானத்தில் பல வண்ண மின்னல்கள் சூழ நின்று இருந்த ருத்ரனை ஒரு பக்கம் அதியன் பார்த்து கொண்டிருந்தாள். இன்னொரு பக்கம் மறைவாக நின்று நிதிலன் மற்றும் கௌசிகன் பார்த்து கொண்டிருந்தனர். ருத்ரனை சுற்றியிருந்த அந்த ஆற்றல் அவர்கள் மூவராலும் பார்க்க முடியாத அளவுக்கு அடர்த்தியாக இருந்தது. அவர்கள் மூவராலும் அவனை தெளிவாக கூட பார்க்க முடியவில்லை. அவனை ஒருமுறை பார்ப்பதற்காகவே அவர்கள் கண்களை சுருக்கி மீண்டும் மீண்டும் தேய்த்து கொள்ள வேண்டியிருந்தது. மறுபுறம் அபிமன்யுவின் பார்வை தனக்கு முன்னால் வானத்தில் நின்று இருந்த ஒரு இளைஞன் மீது நிலைத்திருந்தது. அவன் அபிமன்யுவை விட சற்று மூத்தவன். அவனது முகத்தில் தனது தேவோதய நிலை குறித்த கர்வம் தெளிவாக தெரிந்தது. அந்த அகந்தையின் காரணமாக அவன் அபிமன்யுவை ஏளனமாக பார்த்தான். சிவப்பு நிற உடை அணிந்திருந்த அவனது பெயர் இளம்பருதி. தனக்கு முன்னால் அமைதியாக நின்று இருந்த அபிமன்யுவை பார்த்து இளம்பருதி ஒரு கர்வமான புன்னகையுடன், சிறுவனே, உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என் பெயர் இளம்பருதி. ஒரு குழந்தையை தாக்கி அவனது பதக்கத்தை பறித்தேன் என்று மக்கள் சொல்வதை நான் விரும்பவில்லை. எனவே நீயே முதலில் என் மீது தாக்குதல் நடத்தலாம் என்றார். இதை கேட்டதும் அபிமன்யுவின் முகத்தில் ஒரு தந்திரமான மர்மமான புன்னகை தோன்றியது. அவன் மெதுவான குரலில், நன்றி சகோதரர் இளம்பருதி அவர்களே என்றார். அபிமன்யு பேசிக்கொண்டிருக்கும் போதே தனது கைகளால் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அவனது உடலில் உள்ள அனைத்து பிந்து சக்கர புள்ளிகளும் ஒவ்வொன்றாக திறக்கத் தொடங்கின. பயங்கரமான கருப்பு நிற மின்னல் இடி முழக்கத்தோடு அவனது உடலிலிருந்து வெளிப்பட்டு அவனது கைகளில் குவியத் தொடங்கியது. அதே சமயம் அவர்களை சுற்றி பலத்த காற்று வீசத் தொடங்கியது. இதைக் கண்ட நிதிலன் மற்றும் கௌசிகனின் இதய துடிப்பு அதிகரிக்கத் தொடங்கியது. அவர்களின் சுவாசம் மேலும் மேலும் கனமானது. ஒருவித பதற்றம் அவர்களை தொற்றிக் கொண்டது. அவர்கள் இருவரும் அதியனை திரும்பி பார்த்தனர். அவன் வானத்தையே உற்று பார்த்தபடி நின்று இருந்தான். சுற்றியுள்ள ஆற்றல்கள் அனைத்தும் மிக வேகமாக அபிமன்யுவை நோக்கி இழுக்கப்பட்டு அவனது கைகளில் குவிவதை அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது. சில நிமிடங்களில் அபிமன்யுவின் முழு உடலும் கைகளும் கருப்பு மின்னலால் மூடப்பட்டன. அந்த ஒளியில் அவனது வெள்ளை நிற உடைகள் மங்களாக தெரிந்தன. தொலைவிலிருந்து கருப்பு நிற அங்கி அணிந்த ஒரு பெரியவரும் அந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் மூத்தவர் ஏகசேனர் என்று அழைக்கப்பட்டார். அந்த இளைஞனின் கைகள் முத்திரைகளை உருவாக்குவதையும் அவனது உடலிலிருந்து ஆற்றல் வெடித்து கிளம்புவதையும் கண்டு அவர் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. அபிமன்யுவை பார்த்த ஏகசேனர் திகைப்புடன், இந்த சிறுவன் தேவோதய நிலையின் 7ஆம் கட்டத்தில் இருக்கிறான். அதோடு இவனிடம் இருள் மின்னல் சக்தியும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதை தனது தாக்குதலில் பயன்படுத்தவும் அவன் கற்றுக்கொண்டிருக்கிறான். யார் இந்த சிறுவன் என்று கேட்டார். அவர் அப்படி கூறிய அடுத்த கணம் அவருக்கு அருகில் இருந்த பரிமாணம் மங்களாகி ஒரு உருவம் தோன்றியது. வந்த உருவத்தை உடனடியாக அடையாளம் கண்ட ஏகசேனர், வேதியர் பிங்களரே, என்ன இளைய தலைமுறையினரின் போர்க்களத்தை பார்த்து ரசிக்க சென்றிருக்கிறீர்கள் என்று காவலர்கள் சொன்னார்கள். பார்த்து ரசித்து விட்டீர்களா அல்லது வேறெங்காவது சென்று வந்தீர்களா? ஆனால் எனக்கு தெரிந்தவரை நீங்கள் ஒருவருக்கு அழைப்பு கடிதம் கொடுத்தீர்கள். அவரை தேடித்தான் சென்றீர்கள் என்று என் மனம் சொல்கிறது. அவரை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டார். இதை கேட்ட பிங்களர் புன்னகையுடன், ஆம் மூத்தவர் ஏகசேனரே, நான் அவனை தேடித்தான் சென்றேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் அவனது ஆற்றலை பின்தொடர்ந்தேன். ஆனால் அந்த சிறுவன் மிகவும் திறமையானவன் மற்றும் புத்திசாலி. ஒருவேளை அவன் என் உதவியின்றி மருத்துவ மையத்தின் போட்டியில் தானாகவே சேர்ந்து விட்டான் போல என்றார். அவர் இதை பேசும்போது வானில் நடக்கும் மற்ற அனைத்து போர்களையும் புறக்கணித்துவிட்டு ஒரு சிறுவனை மட்டுமே உற்று நோக்கினார். அந்த சிறுவனின் உடலிலிருந்து கருப்பு மின்னல்கள் தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. உன்னிப்பாக கவனித்தால் அவனுக்கு அருகே வானத்தில் கருப்பு மேகங்களில் ஒரு பிரம்மாண்டமான சுழல் உருவாகிக் கொண்டிருந்தது.
அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, அபிமன்யுதான். அவனை பார்த்த பிங்களர் தந்திரமாக புன்னகைத்து, இந்த முறை மதனகிரி மருத்துவ நகரத்திற்கு பல திறமையான இளம் வீரர்கள் வந்து உள்ளனர். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தோன்றுகிறது என்றார். இதை கேட்ட ஏகசேனர் தனது தலையை திருப்பி, ஆம், முந்தைய போட்டிகளுடன் ஒப்பிடும்போது இந்த முறை பகவஜ்ர தரத்திலான வீரர்கள் கூட பங்கேற்றுள்ளனர். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் 7 பண்டைய குலங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்களில் வலிமையானவன் பண்டைய அரகரட்சர் குலத்தைச் சேர்ந்த விகாச. உண்மையில் அந்த குலத்தைச் சேர்ந்தவரை பங்கேற்கவே அனுமதித்திருக்க கூடாது, அதுவும் அந்த மிருகத்தைப் போன்றவனை என்றார். இதை கேட்ட பிங்களரின் முகத்தில் கவலை தோன்றியது. அவர் தயக்கத்துடன், துர்ஜயனை குறிப்பிடுகிறீர்களா என்று கேட்டார். மருத்துவ மையத்திற்கான போட்டியில் கலந்து கொள்ள அபிமன்யு தயாரானா. அந்த சமயத்தில் பிங்களரும் ஏகசேனரும் பேசிக் கொண்டிருந்தனர். ஏகசேனர் பிங்களரை பார்த்து, பண்டைய அரகரட்சர் குலத்தைச் சேர்ந்தவர்களை பங்கேற்கவே அனுமதித்திருக்க கூடாது, அதுவும் அந்த மிருகத்தை என்றார். இதை கேட்ட பிங்களரின் முகத்தில் கவலை தோன்றியது. அவர் தயக்கத்துடன், துர்ஜயனை குறிப்பிடுகிறீர்களா என்று கேட்டார். அந்த பெயரை கேட்டதும் ஏகசேனர் ஆத்திரத்துடன், அவனேதான். கடந்த போட்டியின் போது பல இளம் வீரர்களையும் திறமையான வேதியர்களையும், ஏன் என் குழுவிலிருந்து தட்சியையும் கொன்றவன் அவன்தான் என்று கத்தினார். இதை கூறும்போது ஏகசேனரின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. அவரது ஆற்றல் வெளியே கசியத் தொடங்கியது. ஆனால் அந்த நேரத்தில் பிங்களரின் தன்னம்பிக்கையான குரல் எதிரொலித்தது. கவலைப்படாதீர்கள், எனக்கு தெரிந்தவரை அந்த மிருகம் துர்ஜயன் இந்த முறை பங்கேற்கவில்லை என்றார். இதை கேட்ட ஏகசேனர் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு பெருமூச்சு விட்டு, நீங்கள் சொல்வது சரிதான் பிங்களரே, ஆனால் சமீபத்தில் யாரோ ஒருவன் பண்டைய அரகரட்சர் குலத்தின் விகாசனை காயப்படுத்தினான். அதனால் இப்போது அந்த மிருகமும் பங்கேற்க முடிவு செய்துள்ளது. முழு நச்சு பள்ளத்தாக்கிலும் அவனை விட வலிமையான இளம் வீரன் யாருமில்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றார். பின்னர் அவர் ஆழ்ந்த யோசனையுடன், இப்போது எனது நம்பிக்கை எல்லாம் வெளியிலிருந்து வந்துள்ள குலங்கள் மற்றும் வலிமைமிக்க குழுக்களின் மீதுதான் இருக்கிறது. ஏனெனில் துர்ஜயன் இந்த போட்டியில் வென்றால் அவனை ஒரு மூத்தவராக்க வேண்டும். அதன் பிறகு நாம் மோசமான சூழலுக்கு தள்ளப்படுவோம். அவன் ஒருமுறை மருத்துவ மையத்தின் மூத்த அதிகாரியாகிவிட்டால் விதிகள் அவனை எங்கே வேண்டுமானாலும் செல்ல அனுமதிக்கும். அதன் பிறகு மதிப்பிற்குரிய மாவீரரின் இதயம் வைக்கப்பட்டுள்ள அந்த ரகசிய இடத்திற்கு அவன் செல்வான். அவன் அதை அடைந்து விட்டால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நச்சு பள்ளத்தாக்கின் அனைத்து குளங்களுக்கும் மீண்டும் ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல் ஏற்படும் என்றார். அப்படி கூறிவிட்டு ஏகசேனர் மீண்டும் பெருமூச்சு விட்டு நம்பிக்கையுடன் போட்டி பகுதியை பார்த்தார். அதனால்தான் துர்ஜயனை எதிர்க்க யாராவது இருப்பார்களா என்று தேடுகிறேன். ஆனால் இங்கே 8000 வீரர்கள் இருந்தும் அவனது ஆற்றலின் எல்லையை தாண்ட துணியும் யாரையும் நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அவனது பயங்கரமான வலிமையின் மீதான அச்சத்தால் மூத்தவர்கள் அவனை நேரடியாக இறுதிச் சுற்றுக்குள் நுழைய அனுமதித்துள்ளனர். அவன் மட்டும் ஆரம்பத்திலிருந்து நுழைந்திருந்தால் எத்தனை இளம் வீரர்களின் ரத்தம் இந்த வானத்திற்கு வண்ணம் தீட்டி இருக்குமோ யாருக்கு தெரியும் என்றார். ஏகசேனர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரது பார்வை திடீரென்று வானில் உருவாகிக் கொண்டிருந்த கருப்பு மேக சுழலை நோக்கி திரும்பியது. அதை பார்த்ததும் அவரது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவர் ஆழ்ந்த ஆச்சரியத்துடன், வான்வழி தாக்குதலா என்று கேட்டார். இதை கேட்ட பிங்களர் அமைதியாக புன்னகைத்தபடி, கவலைப்படாதீர்கள் ஏகசேனரே, அந்த இதயம் ஒரு மாவீரனுக்கு சொந்தமானது. இன்னொரு மாவீரன் மட்டுமே அதை அடைவா என்றார். பிங்களரின் முகத்தில் ஒரு தன்னம்பிக்கையான புன்னகை தோன்றியது. பல எண்ணங்கள் அவர் மனதில் ஓடின. இதற்கிடையில் ஏகசேனர் கருப்பு மின்னல்களால் சூழப்பட்ட அந்த சிறுவனை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு திறமையான வைத்தியராகவும் வலிமை வாய்ந்த பகவஜ்ர வீரராகவும் இருந்ததால் அபிமன்யு தனது தோற்றத்தை மாற்றியிருப்பதை பிங்களர் ஏற்கனவே உணர்ந்திருந்தார். அபிமன்யு கைகளில் கருமின்னல் முத்திரை முழுமையாக உருவாகத் துவங்கியது. அதன் பிறகு
எதிரே இன்னும் கர்வத்துடன் புன்னகைத்துக் கொண்டிருந்த இளம்பருதியை நோக்கி தனது பார்வையை திருப்பினான் அபிமன்யு. அபிமன்யு தன்னை உற்று பார்ப்பதைக் கண்ட இளம்பருதி கர்வத்துடன், சிறுவனே, ஒரு வழியாக உனது தாக்குதலுக்கு தயாராகிவிட்டாயா? நீ இன்னும் அதிக நேரம் எடுப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவ்வளவு தயாரிப்புக்கு பிறகும் உன்னால் என்னை தோற்கடிக்க முடியாது என்றார். அப்படி கூறிவிட்டு இளம்பருதி தனது ஆற்றலை வெளிப்படுத்தி தனது உடலைச் சுற்றி சுமார் 10 அடி தடிமன் கொண்ட ஒரு வலிமையான கவசத்தை உருவாக்கி எதிர்த்தாக்குதலுக்கு தயாரானார். இதைக் கண்ட அபிமன்யு புன்னகைத்து, முதலில் தாக்குதல் நடத்தும் வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு நன்றி சகோதரர் இளம்பருதி அவர்களே என்றார். அவனது புருவங்கள் சுருங்கின. ஆற்றல் நிறைந்த தனது கையை உயர்த்தி இளம்பருதியை நோக்கி சுட்டிக்காட்டி தனது தாக்குதலை தொடங்கினான் அபிமன்யு. இளம்பருதி திகைத்து போனான். ஏனெனில் அபிமன்யு தனது இடத்தை விட்டு ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. ஆனால் அடுத்த கணம் வானமே பிளப்பது போன்ற ஒரு இடி முழக்கம் அவன் காதுகளில் எதிரொலித்தது. அவன் உடனடியாக நிமிர்ந்து பார்த்தான். வானத்தில் சுமார் 100 அடி அகலமுள்ள கருப்பு மேகங்களின் பிரம்மாண்டமான சுழல் சுற்றி கொண்டிருந்தது. அதில் நிறைந்திருந்த பயங்கரமான மின்னல்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் மின்னல் கீற்றாக மாறியது. அபிமன்யு தனது கருமின்னல் இடியை வைதிக அதிகரசன் அவனுக்கு கற்பித்த எரியும் நுட்பத்துடன் இணைத்திருந்தான். அந்த தருணத்தில் அந்த மின்னல் சுமார் 40 அடி தடிமன் கொண்ட ஒரு பயங்கரமான கருப்பு பாம்பாக உருமாறி நம்ப முடியாத வேகத்தில் இளம்பருதியை நோக்கி பாய்ந்தது. அந்த கருப்பு மின்னல் பாம்பைக் கண்ட இளம்பருதியின் கண்களில் மரண பயம் தெரிந்தது. அவன் உடனடியாக தனது முத்திரையை உருவாக்குவதை நிறுத்திவிட்டு தனது முழு ஆற்றலையும் கவசத்திற்குள் செலுத்தினான். தனக்கு முன்னால் இருக்கும் சிறுவனை சாதாரணமாக எடை போட்டு எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பதை அவன் உணர்ந்தான். கோப புன்னகையுடன் நின்றிருந்த அபிமன்யுவை பார்த்த இளம்பருதியின் முகத்தில் ஆத்திரமும் விரக்தியும் நிறைந்திருந்தது. அந்த கருப்பு மின்னல் பாம்பு சீறிக்கொண்டு முன்னேறியது. நிதிரனும் கௌசிகனும் அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து நின்றனர். அமரோதயன் நிலையின் 5ஆம் கட்டத்தில் இருப்பதாக கூறிக்கொண்ட ஒரு சிறுவனிடமிருந்து இவ்வளவு வலிமையான தாக்குதல் வரும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்களின் கண்களில் பயம் படர்ந்தது. ஏனெனில் அந்த தாக்குதல் அவர்கள் இருவரையும் நோக்கி வந்திருந்ததால் அவர்கள் இருவரும் இணைந்தால் கூட அதை தடுத்திருக்க முடியாது. அவர்கள் மெதுவாக அதியன் அருகே வந்தனர். வானத்தை பார்த்தபடி இருந்த அதியன், இந்த சிறுவனின் உண்மையான திறன் எனது எதிர்பார்ப்புகளையும் தாண்டியது. நீங்கள் இருவரும் இவனிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நேற்று நம் தலைவர் நம்மை காப்பாற்றினார். ஆனால் இப்போது இந்த தேர்வில் இருக்கும் வரை நம்மை நாமேதான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த ருத்ரன் இரக்கமற்றவன். இளம்பருதி கொடுத்த வாய்ப்பை அவன் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டான் என்றார். அதியன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த கருப்பு மின்னல் பாம்பு தனது பயங்கரமான வாயை திறந்து இளம்பருதியையும் அவனது கவசத்தையும் சேர்த்து விழுங்கியது. அடுத்த கணம் காதுகளை செவிடாக்கும் இடிச்சத்தத்துடன் அது வெடித்தது. காற்றில் ஒரு வலிமிகுந்த அலறல் சத்தம் எதிரொலித்தது. அது இளம்பருதிதான். அவனது மகாசக்தி கவசம் மோதிய வேகத்தில் நொறுங்கியது. சுமார் 500 அடி சுற்றளவிற்கு மின்னல் அலைகளாக அந்த அபாயகரமான ஆற்றல் பரவியது. இதைக் கண்டு அருகில் நடந்து கொண்டிருந்த அனைத்து சண்டைகளும் ஒரு கணம் நின்றன. வானத்திலிருந்து மிக வேகமாக கீழே விழும் ஒரு நிழலை அனைவரும் பார்த்தனர். அது தரையில் மோதுவதற்கு சற்று முன்பு ஆற்றலால் சூழப்பட்ட மற்றொரு நிழல் காற்றில் அதை பிடித்தது. இளம்பருதி தரையில் மோதியிருந்தால் நிச்சயம் இறந்திருப்பான். ஆனால் அந்த அடையாளம் தெரியாத உருவம் அவனை காப்பாற்றி மெதுவாக தரையில் இறக்கியது. என்ன நடந்தது என்று புரியாமல் அபிமன்யு இளம்பருதியை நோக்கி விரைந்தான். இளம்பருதி படுகாயமடைந்து இரத்தத்தை கக்கியபடி கிடந்தான். அவனது உடைகள் எரிந்து கிழிந்திருந்தன. அவனது கண்களில் மரண பயம் தெரிந்தது. ஆற்றல் இழந்ததால் அவனது முகம் வெளிரி போயிருந்தது. அந்த தருணத்தில் அபிமன்யுவின் கவலையான குரல் அவனை எட்டியது. சகோதரர் இளம்பருதி, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். அப்படி கேட்டபடியே அபிமன்யு தனது ஆற்றல் சிறகுகளை மறைத்துவிட்டு அவன் அருகில் சென்றான். இளம்பருதி அவனை பார்த்து இருமிக்கொண்டே ஆத்திரத்துடன், நான் நலமாக இருக்கிறேன் என்றான். பின்னர் தனது பதக்கத்தின் ஒரு துண்டை ருத்ரனை நோக்கி எரிந்துவிட்டு
எரிச்சலுடன், உன்னை சாதாரணமாக எடை போட்டது என் கெட்ட நேரம். நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்றார். இதை சொல்லிவிட்டு இளம்பருதி காயமடைந்த நிலையிலும் அங்கிருந்து எழுந்து சென்றான். அவன் அங்கிருந்து செல்வதை பார்த்த அபிமன்யு தனது கையில் இருந்த 2 பதக்கத் துண்டுகளையும் பார்த்தான். இரண்டுமே இன்னும் ஆற்றலுடன் ஒளிர்ந்தன. இருப்பினும் இளம்பருதியினுடைய துண்டு அவனுடையதை விட மங்கலாக இருந்தது. இருந்த போதிலும் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில் அவனுக்கு பின்னால் ஒரு சிரிப்புச் சத்தம் கேட்டது. சிறிய பொறி, பெரிய வெடி, இப்போது உன்னை பார்த்து எனக்கே பயம் வரத் தொடங்குகிறது என்று கூறியது அந்த குரல். இதை கேட்ட அபிமன்யு திரும்பி பார்த்து, சகோதரர் அதியன் அவர்களே, நீங்கள் இன்னும் இங்கேதான் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அதியன் ஏற்கனவே அருகில் வந்துவிட்டான். அபிமன்யுவின் முதுகில் கை வைத்து, நன்றாக விளையாண்டாய் ருத்ரா என்றான். அபிமன்யு அவனை பார்த்து, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் என்னை மிகவும் புகழ்கிறீர்கள். அந்த தாக்குதல் சரியாக அமைந்தது எனது அதிர்ஷ்டம்தான், இல்லை என்றால் என்னால் அதை கட்டுப்படுத்த முடிந்திருக்காது என்றார். அதியன் அவனை பார்த்து, நிஜ வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தால் வெற்றி கிடைக்கலாம், ஆனால் போர்க்களத்தில் ஆற்றலால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். எது எப்படியோ முதல் தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கு வாழ்த்துக்கள். மருத்துவ நகர போட்டியை பற்றி உனக்கு இன்னும் முழுமையாக தெரியாது என்று எனக்கு தெரியும். உனக்கு விருப்பம் இருந்தால் நான் அனைத்தையும் விளக்குகிறேன் என்றார். அதியன் தனது வலிமையை ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருப்பதை அபிமன்யு உணர்ந்தான். ஆனால் அபிமன்யுவுக்கு போட்டியை பற்றி உண்மையில் அதிகம் தெரியாது என்பதாலும் அதியன் ஒரு நல்ல மனிதராக தெரிந்தாலும் அவன் அதியனை பார்த்து, உங்கள் உதவிக்கு நன்றி சகோதரர் அதியன் அவர்களே என்றார். ருத்ரன் நடத்திய ஒரே தாக்குதலில் இளம்பருதி படுகாயமடைந்தான். அதியனின் வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு, இந்த தேர்வை பற்றியும் சசிரேகாவை பற்றியும் தெரிந்து கொள்ள அதியன் மற்றும் அவனது தோழர்களின் உதவி எனக்கு தேவைப்படும் என்று நினைக்கிறேன். இவர்கள் மட்டுமே இந்த புது உலகத்தில் எனக்கு கிடைத்திருக்கும் ஒரே பாதை என்று தனக்குள் நினைத்து கொண்டான். அவ்வாறு எண்ணியபடி அவன் அதியனுடன் செல்ல ஒப்புக்கொண்டு தலையசைத்தான். இளம்பருதியுடனான தனது போரை பார்த்த பிறகு அதியன், நிதிலன் மற்றும் கௌசிகன் ஆகிய மூவருக்கும் ஒன்றாய் இணைந்து கூட தன்னை தாக்கும் எண்ணம் வராது என்பதை அபிமன்யு அறிந்திருந்தான். அதனால்தான் அவர்களுடன் நட்பு கொள்வதில் தனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அவன் கருதினான். இளம்பருதிக்கு நேர்ந்ததைக் கண்ட நிதிலனும் கௌசிகனும் முன்னதாக ருத்ரனிடம் காட்டிய கர்வத்தை நினைத்து உள்ளுக்குள் பயந்து கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட அவர்கள் அந்த போரைக் கண்டு ஆடிப்போயிருந்தனர். அவனிடம் பேசக்கூட அவர்கள் பயந்தனர். அவனது சக்தியை அவர்கள் நேரில் பார்த்திருந்தனர். ஒரே ஒரு தாக்குதலில் ஒரு தேவோதய வீரனை அவன் படுகாயப்படுத்தியிருந்தான். இனி அவர்களால் அவனது வலிமையை அலட்சியப்படுத்த முடியாது. ருத்ரன் சம்மதித்ததைக் கண்டு புன்னகைத்த அதியன், நண்பா, முதலில் நீ இந்த 2 துண்டுகளையும் இணைக்க வேண்டும். நீ அதைச் செய்தவுடன் நீ உனது போரில் வெற்றி பெற்றுவிட்டாய் என்பதை மருத்துவ நகரத்தின் மூத்தவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதன் பிறகு நாம் மலையேறத் தொடங்கலாம். அங்கே செல்ல ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அது ஒரு மாய மிருகத்துடனான சவாரி. ஆனால் விதிகளின்படி இந்த தேர்வில் பங்கேற்பவர்கள் எந்த உதவியும் இன்றி சுயமாக மலையேறி காலைக்குள் மருத்துவ நகரத்தில் தங்கள் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் குழுக்களாக பயணம் செய்யலாம். ஆனால் சண்டையின் போது யாரும் யாருக்கும் உதவ அனுமதி இல்லை என்றார். இதை கேட்ட ருத்ரன் உருவிலிருந்த அபிமன்யு, ஆனால் ஒரு போரில் யாராவது தோற்றுவிட்டால் என்ன நடக்கும்? அவர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டு மருத்துவ நகரத்திற்குள் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டார்களா என்று கேட்டார். அவனது கேள்விக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த நிதிலன் தாழ்ந்த குரலில், நண்பா, அது அப்படி இல்லை. முதல் கட்ட போரில் யாராவது தோற்றுவிட்டால் மருத்துவ நகரத்தின் பெரியவர்கள் ஒரு மாய மிருகத்தின் உதவியுடன் அவர்களை மருத்துவ நகரத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். அங்கே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். அதன் பிறகு அவர்கள் விரும்பினால் சண்டைகளை அமர்ந்து பார்க்கலாம். ஆனால் மருத்துவ மையம் அவர்களுக்கு மீண்டும் பங்கேற்க அனுமதி வழங்குவதில்லை. ஏனெனில் முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட தேர்வுகளுக்கு பிறகும் ஒரு வீரன் சரியான நேரத்தில் தனது பெயரை பதிவு செய்ய தவறினால்
அவர்கள் திரும்பிச் செல்ல வேண்டும். இதுதான் மருத்துவ மையத்தின் தேர்வின் விதி என்றார். நிதிலன் இதை சொல்லும்போது அவனது புருவங்கள் நெருங்கின. ஒரு கணம் நிறுத்திவிட்டு அவன் தன் பேச்சை தொடர்ந்தான். நீ மருத்துவ மையத்தை அடைவதில் வெற்றி பெற்றால் மருத்துவ நகரத்தின் அதிகாரப்பூர்வ மாணவருக்கான பதக்கம் உனக்கு வழங்கப்படும். அதன் பிறகு உனக்கு விருப்பம் இருந்தால் நீ போட்டியிலிருந்து விலகி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இங்கே பயிற்சி பெறலாம். மருத்துவ மைய கட்டிடம் மற்றும் சில தடை செய்யப்பட்ட இடங்களைத் தவிர நீ எங்கு வேண்டுமானாலும் நடமாடலாம். ஆனால் உனது மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ தொடர்ந்து போட்டியில் பங்கேற்கலாம். இல்லையெனில் 3 ஆண்டுகள் பயிற்சி பெற்று வலிமையான பிறகு மீண்டும் பங்கேற்கலாம் என்றார். நிதிலனின் வார்த்தைகளைக் கேட்ட அபிமன்யு அவனது முகத்திலிருந்த பயத்தை பொருட்படுத்தாமல் ஆழ்ந்த யோசனையுடன், இந்த மருத்துவ நகர தேர்வு மிகவும் கடினமானதாக இருக்கிறது. அப்படி இருந்தும் மக்கள் இதில் பங்கேற்கிறார்களா என்றார். நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்பவர்களுக்கு மட்டும்.